குடிபோதையில் வந்த ஃபெட்ரிக் சாராவிடம் ஏதேதோ உளறிவிட்டு அங்கிருந்த படுக்கையில் சரிந்தார். அவர் அப்படி சரிந்ததும் கோபமான சாரா அவர் அருகிலே சென்றாள். உங்களை மாதிரி ஒரு ஆளு போய் நான் எப்படிதான் லவ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு உங்களை லவ் பண்ணினதுதான். இந்த ஃபேமிலியோட பிசினஸ பாக்குறதுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்ல உட்கார வச்சேன். அதையும் நீங்க ஒழுங்கா பண்ணல. சரி, அதான் பண்ணல. உங்க பொண்ணையாவது ஒழுங்கா பாத்துக்கோங்கன்னு சொன்ன, அதுவும் உங்களால பண்ண முடியல. இப்ப உங்க பொண்ணு ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த பிரச்சனையாவது சமாளிங்கன்னு சொல்லி அந்த விதார்த்த பாக்க அனுப்பினா அங்கேயும் போய் அவன் என்னென்ன சொன்னான்னு கூட சொல்ல முடியாதுங்கிற நிலைமையில இப்படி குடிச்சிட்டு வந்து கிடக்குறீங்க. இப்ப நம்ம என்ன மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? அந்த விதார்த் எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும் தானே? அவன் பாக்குறதுக்கு வேணா பவர் இல்லாதவன் மாதிரி தெரியும். ஆனா அவன் நினைச்சானா நம்ம பொண்ண பப்ளிக்ல நியூசன்ஸா பிஹேவ் பண்ணினான்னு சொல்லி பிளாக் லிஸ்ட்ல போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அத பத்தி எதுவுமே தெரியாம நீங்க இப்படி எதுவும் பண்ணாம வந்து நிக்கிறீங்க. உங்களை வச்சு நான் என்னதான் பண்ண என்று சொல்லி அழுதாள். சாரா சொல்லும் எதையும் காதில் வாங்க முடியாத நிலையில் ஃபெட்ரிக் இருந்ததால் அங்கிருந்த தலையணையை தூக்கி அவர் மீது எறிந்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். சாராவிடம் பேசிவிட்டு தனது செல்போனை கீழே வைத்தவன் மறுபடியும் புகைப்படத்தை பார்த்தான். ஒருமுறை தனது விரல்களால் எலினாவின் முகத்தை தொட்டு பார்த்தவன் மறுபடியும் தனது செல்போனை எடுத்து தனது பட்லரை அழைத்தான். பிலிப்பின் முகம் கோபத்தில் கருத்து போயிருந்தது. உள்ளே வந்த பட்லர் பிலிப்பின் முகத்தை பார்த்துவிட்டு தன்னிடம் எப்படி கோபப்படுவாரோ என்று பயத்துடன் நின்றார். பின்பு, சொல்லுங்க பாஸ் என்று பட்லர் சொன்னார். உடனே பிலிப், ஏற்கனவே அயர்லாந்துல இப்ப என்ன பரபரப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே அந்த போட்டோ வீடியோ இதெல்லாம் எந்த வெப்சைட்ல இருந்தாலும் சரி அதை டெலீட் பண்ண சொல்லிடு. அப்புறம் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எலினா சம்பந்தப்பட்ட அனைத்தும் என் கைக்கு வந்தாகணும். அதுக்கப்புறம் எலினாவோட இருக்கிறவன் யாருங்கிறதையும் கண்டுபிடி என்று சொன்னான். சார், இத பத்தின எல்லா டீடைல்ஸும் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட போயிடுச்சு. அவங்க இத பத்தி ஆல்பர்ட் ஃபேமிலியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நாம இப்ப இதுல தலையிட முடியாது பாஸ் என்று அவர் சற்று தயக்கத்துடன் சொன்னார். எங்க பாரு, அவ எனக்கு சொந்தமானவ, எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ. என்ன ஆனாலும் எது நடந்தாலும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே அவளை நான் அடைய இருக்கும்போது இன்னொருத்தன் குறுக்க வந்தான். அவ அம்மாவும் அவனதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெருமையா பேசிட்டு இருந்தான். ஆனா கடைசியில பாத்தியா என்னாச்சுன்னு என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். பின்பு, எனக்கு ஒருத்த எதிரின்னு தெரிஞ்சா அவனை அந்த நொடியே இருந்த இடம் தெரியாம அழிச்சிடுவேன். அதே மாதிரிதான் இப்போ இவன் என் கண்ணுக்கு பெரிய எதிரியா தெரியறான். அவளோட நிழலை பார்த்தாலே நான் எவனையும் விட மாட்டேன். அவன் என்னுடைய எலினா கூட இவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கான். அவனை என் கையாலேயே நான் அணுவா கொள்ளணும். சீக்கிரம் போய் அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நான் சொன்ன மத்த விஷயங்களை முடிச்சிட்டு என் முன்னாலமா. ஒருவேளை உன்னால இதை பண்ண முடியலன்னா என்கிட்ட திரும்ப வந்துடாத. அப்படி வந்தீங்கன்னா உன்னோட உயிரும் என் கையால தான் போகும் என்று சொன்னான். பிலிப்பை பற்றி பட்லருக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு விஷயத்தை வேண்டுமென்று அடம்பிடித்தால் நிச்சயம் அதை அடைந்தே தீருவான். அதுவும் எலினாவை என்று பார்த்தானோ அன்றிலிருந்து அவளை அடைந்தே தீர வேண்டும் என்று வெறியோடு திரிபவனுக்கு இந்த செய்தி பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஒருவேளை அவன் சொன்னதை செய்யவில்லை என்றால் நிச்சயம் தன்னுடைய உயிரை எடுத்து விடுவான் என்று எண்ணிய பட்லர் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றார். கோபத்துடன் வெளியே சென்றுவிட்டு மறுபடியும் தனது அறைக்கு திரும்பிய சாரா ஃபெட்ரிக்கின் அருகில் சென்றாள். ஃபெட்ரிக், தயவு செஞ்சு எந்திரிங்க. உண்மையிலேயே அவங்க இதை பத்தி எதுவும் சொல்லலையா? இந்த பிரச்சனையை நினைச்சாலே எனக்கு தூக்க வர மாட்டேங்குது என்று சொன்னாள். சாராவின் குரல் கேட்டதும் ஃபெட்ரிக் தூக்க கலக்கத்திலேயே பேசினார். என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அவன் என் பொண்ணுக்கு எதுவும் ஆகப்பட மாட்டான் என்று ஏதோ உளறினார். இவர் என்ன சொல்றாரு? எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா என்று யோசித்தவள் சட்டென்று தனது செல்போனை எடுத்து சோசியல் மீடியாவை பார்த்தாள். அதில் எலினாவின் எந்த ஒரு வீடியோவும் போட்டோவும் இல்லை. அனைத்தும் டெலீட் செய்யப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்தவளுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த பிலிப் தான் பண்ணிருப்பாரு. அவரை தவிர நமக்கு உதவி செய்ய வேற யாரும் இல்ல. பிலிப் பண வசதி படிச்சவன் மட்டும் இல்ல, ஆள் பலமும் அவன்கிட்ட இருக்கு. இவன மாதிரி ஒருத்தனை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த அறிவு கட்டவளுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது என்று சொன்னவள் மறுபடியும் தனது செல்போனை எடுத்து பிலிப்பிற்கு போன் செய்தாள்.
பிலிப் தனது அறையில் உட்கார்ந்து மறுபடி அந்த வீடியோக்களை பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த நிலவு ஒளியில் பால் போன்ற அவளது தேகம் மின்னிக் கொண்டிருந்தது. இருளில் பார்ப்பதற்கு அவள் ஒரு லிட்டில் மெர்மைட் போலவே இருந்தாள். அவளை அந்த மாதிரி ஒரு செக்ஸியான போஸில் பார்க்க அவனுக்குள் கிடந்த அவள் மீதான தாகம் இன்னும் கூடியது. இந்த அழக, இந்த உடம்ப நிச்சயம் நான் எனக்கு சொந்தமாக்கியே தீருவேன் என்று சொல்லிக்கொண்டு போட்டோவில் இருந்த எலினாவை முத்தமிடச் சென்றான். அப்பொழுது திடீரென்று அவன் பார்த்துக் கொண்டிருந்த அனைத்து வீடியோக்களும் போட்டோக்களும் டெலீட் ஆகியது. என்ன நடக்குது, இதப்படி டெலீட் ஆச்சு என்று திரும்ப அனைத்து வெப்சைட்டுகளிலும் அந்த வீடியோக்களை அவன் தேடிக்கொண்டிருக்க, அப்பொழுது அவனது செல்போன் அழைத்தது. அதை எடுத்து பார்க்க சாரா தான் அழைத்துக் கொண்டிருந்தாள். சொல்லுங்க மிஸ்ஸஸ் ஆல்பர்ட் என்று பிலிப் கேட்க, சாராவோ சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தாள். மிஸ்டர் பிலிப், நிஜமாவே நீங்க கிரேட். உங்ககிட்ட சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே எலினா பத்தின எல்லா போட்டோஸும் வீடியோஸும் காணாம போயிடுச்சு. உங்கள மாதிரி ஒருத்தர் கூட நட்பு கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள மாதிரி ஒருத்தர் எலினா ஆசைப்படாம எதுக்கு தேவையில்லாம எவனு தெரியாத ஒரு லோ கிளாஸ் பையன் ஆசைப்படுறானுதான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல என்று சொன்னவள் சட்டென்று தனது பற்களை கடித்துக் கொண்டாள். சாரி மிஸ்டர் பிலிப், இருந்தாலும் என் பொண்ணு இன்னொருத்தனோட இருந்துட்டா. இனி அவளை உங்களால ஏத்துக்க முடியாதுதானே என்று சொன்னாள். உடனே பிலிப், இல்ல அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. இது யதார்த்தமா நடந்தது. இதுல எலினாவோட தப்பு எதுவும் இல்ல. அவ சின்ன பொண்ணு தானே. இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். என்ன ஆனாலும் சரி, உங்களோட மருமகனா நான் தான் வருவேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் அவள் வானத்தின் உச்சையவே தொட்டது போல தனது அறையில் சிரித்துக் கொண்டிருந்தாள். நிஜமாவே நீங்க ரொம்ப நல்லவரு. இல்லனா இந்த மாதிரி வேற யாரையாலும் சொல்ல முடியாது. உங்கள மாதிரி ஒருத்தர் மருமகனா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட இந்த நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க, நீங்க சாப்பிடறதுக்கு வாங்க. உங்களுக்காக நான் எலினாவையே பர்சனலா சமைக்க சொல்றேன், ஓகே என்று சொன்னாள். அவன் எலினாவை பார்த்தால் போதும் என்பதால் சரி என்று சொல்லி தலையை அசைத்தான். சாராவிடம் பேசிவிட்டு போனை வைக்க, அப்பொழுது அங்கே பட்லர் முகத்தில் பேரதிர்ச்சியுடன் வந்தார். என்னாச்சு என்று பிலிப் அவரை பார்த்து கேட்டார். பாஸ், அத்தாரிட்டிஸ் கிட்ட இத பத்தி பேச எவ்வளவோ முயற்சி பண்ண. அவங்க இத பத்தின எந்த ஒரு டாபிக்கையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மீறி பேசினா இது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஆனதுன்னு நம்ம மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணுவேன்னு மிரட்டுறாங்க. ஆனா மிஸ் ஆல்பர்ட்டோட எல்லா வீடியோவும் ஏற்கனவே டெலீட் ஆயிடுச்சு. இத யார் ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு பவர் படைச்சவங்க இங்க யார் இருக்கான்னு தெரியல. ஒண்ணு மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். மிஸ் ஆல்பர்ட் கூட இருந்த பையன் பேரு சரவணன். அவன் கோஸ்டோன் சிட்டியை சேர்ந்தவன். அதோட சேர்த்து எனக்கு இன்னொரு தகவலும் வந்துச்சு என்று சொல்லி தயங்கி நின்றார். என்னாச்சு, அவன் பெரிய ஆளா என்று பிலிப் கேட்டார். இல்ல, அவன் சாதாரணமான ஆள் தான். ஆனா அந்த சரவணன் கூட மிஸ் ஆல்பர்ட் ஏற்கனவே கோஸ்டோன் சிட்டிலையும் ஒன்னா இருந்ததா பேசிக்கிறாங்க என்று சொன்னதுதான் தாமதம். தனது கையில் வைத்திருந்த செல்போனை தூக்கி ஓங்கி தரையில் அடித்தான் பிலிப். 311. அவன் இப்ப எங்க இருக்கான்? சரவணனை பற்றி கேள்விப்பட்டதும் மிகவும் கோபமாக அங்கிருந்த பெஞ்சில் தனது கையை ஓங்கி குத்தினான் பிலிப். என்னோட வாழ்க்கையில இப்போதைக்கு எனக்கு இருக்கிற பெரிய எதிரியா வந்தா, அவ இப்ப எங்க இருக்கா என்று கத்தினான். பிலிப் கத்திய கத்தில் அதிர்ந்து போன பட்லர் பயத்துடன் நடுங்கிக் கொண்டே பேசினார். பாஸ், அவன் இப்ப ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கான். அந்த ரூம் நம்பர் கூட தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி ஒரு ரூம் நம்பரை சொன்னார். அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை நான் உயிரோட விட மாட்டேன். இன்னைக்கு அவனோட சாவு என்னோட கையில தான் என்று சொல்லிக் கொண்டு தனது காரை எடுத்துக்கொண்டு சரவணன் இருக்கும் ஹோட்டலை நோக்கி விரைந்தான். காரை பார்க்கிங் ஏரியாவில் கூட பார்க் செய்ய நேரமில்லாமல் அங்கேயே விட்டுவிட்டு வேகமாக உள்ளே சென்ற பிலிப் சரவணன் இருந்த அறையை எட்டி மிதித்தான். சரவணனும் விதார்த்தும் முக்கியமான ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்க, அப்போது திடீரென்று அவர்களது அறை கதவு ஒரு பெரும் சத்தத்துடன் திறந்தது. யார் என்று இருவரும் திரும்பி பார்க்க அங்கு பிலிப் நின்று கொண்டிருந்தான். பிலிப்பை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார் விதார்த். மிஸ்டர் பிலிப், வாட்ஸ் ராங் வித் யூ என்று கேட்டார். பிலிப் கோபத்தின் உச்சியில் இருந்ததால் விதார்த்தை அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை. அதனால் விதார்த்தை துளிய மதிக்காமல் அவரை பிடித்து அப்படியே அங்கிருந்து சுவற்றில் தள்ளினான். என்கிட்ட பேசுறதே தப்பு, இதுல என்கிட்ட நீ கோமா வர பேசுறியா என்று தனது காலால் மிதித்தான். சுவற்றில் விதார்த்தின் தலை முட்டி அவரது தலையில் ரத்தம் வழிந்தது. அதை பொருட்படுத்தாமல் கத்தினான். நான் இருக்கிற கோபத்துக்கு
எனக்கு எதிரில யார் வந்தாலும் அவங்களுக்கும் சாவு என்னோட கையில தான் என்று சொல்லிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்தான். பிலிப்பின் கோபத்தை பார்த்து இன்னும் கோபமானார் விதார்த். பிலிப், நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சுட்டேன் என்று கோபமாக கத்தினார். நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா என்னோட பாதையில வந்தா இதுதான் தண்டனை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் விதார்த்தை ஓங்கி அடிக்க போனான். அப்பொழுது வேகமாக அவனது பட்லர் வந்து அவனை தடுத்தார். உடனே பிலிப் பட்லரை பார்த்து முறைத்துக் கொண்டு கத்தினான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட பாதையில வர என்று கோபமாக கேட்டான். பாஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? அவர் மிஸ்டர் விதார்த், அயர்லாந்துல இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கெல்லாம் ஹெட் இவர் தான். அது மட்டும் இல்ல, இப்போ வேர்ல்ட் லெவல்ல நடக்க போற ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கான்பரன்ஸ்ல அவர் முக்கியமான போஸ்டிங்ல இருக்காரு. அவரு போய் இப்படி பண்ணிட்டீங்களே என்று கேட்டான். அதுவரை கோபத்தில் இருந்தவனுக்கு பட்லர் சொல்லியது வானத்தில் பறந்து கொண்டிருந்த அவனை பிடித்து தரையில் அடித்தாற் போல் இருந்தது. உடனே வேகமாக விதார்த்தின் அருகில் சென்றான். சாரி, உங்களை நான் அடையாளம் தெரிஞ்சுக்காததுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன் என்று அவருக்கு கை கொடுத்து எழுப்பிவிட பார்க்க அவரோ சட்டென்று அவரது கையை தட்டி விட்டுவிட்டு எழுந்தார். அவரது முகமெல்லாம் ரத்தம் வழிந்து கொண்டிருக்க அதை தனது கைகளால் துடைத்தார். பின்பு, யூ சில்லி, மோதிரத்துக்கு முன்னாடி நீ யார்கிட்ட மோதிர என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோத மாட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் மேல கைய வச்சிருப்ப என்று கோபமாக பேசினார். மிஸ்டர் விதார்த், நிஜமாவே இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்று கேட்டுவிட்டு சரவணனை பார்த்தார். ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் இதோ நிக்கிறானே, இவனை அரெஸ்ட் பண்ணவா என்று கேட்டான். அப்பொழுது அந்த அறையை சுற்றி முற்றும் பார்த்தான். அந்த அறை கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அந்த ஹோட்டலிலேயே அதுதான் மிகவும் காஸ்ட்லியான அறை. அந்த அறையில் சரவணன் இருப்பது அவனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. பின்பு சரவணனை பார்த்து ஏளனமாக சிரித்தான். இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து வளைச்சு போடுறீங்க. உன்ன மாதிரி நிறைய பேர் பொண்ணுங்க காசுல வாழ்றாங்கன்னு தெரியுதே. மிஸ்டர் விதார்த், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறது இந்த அயர்லாந்துக்கே அசிங்கம். முதல்ல இவனை பிடிச்சு ஜெயில போடுங்க என்று சொன்னான். அதுவரைக்கும் கூட அவனை மன்னித்து விட்டுவிடலாம் என்று நினைத்திருந்த விதார்த்திற்கு இப்பொழுது கோபம் அதிகமானது. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் சரவணன் இவ்வளவு மோசமாக பேசுவான் என்று நினைத்தவர் காட்ஸ் என்று தனது கையை தட்டி கூப்பிட்டார். விதார்த்தின் காட்ஸ் 10 பேருக்கு மேல் அங்கு வந்து நின்றார்கள். அவர்கள் அனைவரும் அங்கு வருவதை பார்த்து சிரித்தான் பிலிப். பின்பு, சீக்கிரம் வாங்க, இதோ நிக்கிறானே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவனை பிடிச்சிட்டு போய் 4 காட்டுங்க என்று சொன்னான். மிஸ்டர் பிலிப், ஆர் யூ மேட்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவரை இவ்வளவு தரக்குறைவா பேசுவ? நான் என்னோட காட்ஸ வர சொன்னதுக்கு காரணம் அவரை பிடிக்கல, உன்னை பிடிக்கதான் என்று சொன்னார். மிஸ்டர் விதார்த், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பிடிக்கிறதுக்கா? நான் பண்ணது தப்புதான். கண்டிப்பா உங்ககிட்ட நான் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. அதுக்காக நீங்க என்ன இந்த மாதிரி லோவா ட்ரீட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியும் தானே? மெக்காவோ சிட்டில எங்க குடும்பத்துக்குன்னு தனி மரியாதை இருக்கு என்று உருமினான். உடனே விதார்த் அங்கு நின்று கொண்டிருந்த காட்ஸிடம் சொன்னார். இப்பவே மெக்காவோ சிட்டிக்கு போன் பண்ணி காட்டன் ஃபேமிலியை பத்தி விசாரிங்க என்று சொன்னார். விதார்த் அப்படி சொன்னதும் பிலிப் வாய் விட்டு சத்தமாக சிரித்தான். மிஸ்டர் விதார்த், உங்களுக்கு கொஞ்சம் பவர் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக என்னோட சிட்டில என்ன பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? மெக்காவோ சிட்டியோட அடையாளமே எங்க குடும்பம் தான். எங்க குடும்பத்தை பத்தி உங்களால அவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசலாம் நினைச்சா அத நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க என்று சொன்னார். உடனே விதார்த் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார். அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அதையும் பார்க்கலாம் என்று சொன்னான். என்று சொன்னவர் மறுபடியும் அங்கு நின்று கொண்டிருந்த காட்ஸிடம் சொன்னார். நான் சொல்றது உங்க காதுல விடலையா? நான் சொன்னதை சீக்கிரம் செய்யுங்க என்று சொன்னார். ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த காட்ஸில் ஒருவன் வேகமாக தனது செல்போனை எடுத்து மெக்காவோ சிட்டிக்கு போன் செய்தான். அவர்களிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி விசாரிக்க சொல்லிவிட்டு அந்த காட் போனை துண்டித்தான். அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிலிப் வாய் விட்டு மறுபடியும் சத்தமாக சிரித்தான். நீங்க என்ன பண்ணாலும் அங்க உள்ள யாரும் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தரமாட்டாங்க. உங்களால என்ன அசைக்க கூட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது செல்போன் சினுங்கியது. அதை அட்டெண்ட் செய்து பேசியவனின் முகம் வாடி போனது. அந்த போனை பேசி முடித்த அடுத்த ஒரு நிமிடத்திலேயே மறு போன் வந்தது. ஒருவரிடம் பேசி முடிய அடுத்த போன் என்று அடுத்தடுத்து 10 போனுக்கு மேல் வந்து கொண்டிருந்தது.
அதையெல்லாம் கேட்டவன் அப்படியே இடிந்து தரையில் முட்டி போட்டு உட்கார்ந்தான். பின்பு, மிஸ்டர் விதார்த், உங்களோட பவர் தெரியாம நான் பேசிட்டேன். நீங்க சொன்னா மட்டும்தான் எங்களோட மெகாவோசரி நடக்க இருக்கிற ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கான்பரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த கான்பரன்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிளீஸ் தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்பு மன்னிச்சு அந்த கான்பரன்ஸ்ல நாங்க கலந்து கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்று சொன்னான். உடனே விதார்த் அவனை பார்த்து சிரித்தார். பின்பு, ஒன்ன மன்னிக்கணுமா? நீ முதல்ல இதோ நிக்கிறாரு மிஸ்டர் சரவணன், அவருகிட்ட மன்னிப்பு கேடு என்று சொன்னார். சரவணனை தன் முன் மண்டியிட வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவனுக்கு சரவணன் முன்பு அவன் மண்டியிட்டு நிற்பது கேவலமாக இருந்தது. உடனே தனது முகத்தை சுருக்கிக் கொண்டான். பின்பு, மிஸ்டர் விதார்த், நான் ஏன் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று கேட்டான். ஏன்னா நீ உள்ள வந்த உடனே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுக்கல. அதுக்கான தண்டனை தான் இது உனக்கு என்று சொன்னார். எபிசோட் 312. என்ன சொல்றார் இவரு? இவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா என்று யோசித்தான் பிலிப். அவன் பெரும் அதிர்ச்சியில் இருந்தான். சரவணனிடம் மன்னிப்பு கேட்கும் எண்ணம் அவனுக்கு துளியும் இல்லை. ஆனால் அவனுக்கு வேறு வழி இல்லை. விதார்த் சொன்னது போல அவன் செய்தாக வேண்டும். நிமிர்ந்து சரவணனை பார்க்க அவனோ ஒய்யாரமாய் சேரில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். விதார்த்தின் அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு தன்னை சரவணன் அசிங்கப்படுத்துகிறான் என்று நினைத்தான் பிலிப். ஆனால் அவனுக்கு எங்கே தெரிய போகிறது விதார்த் சரவணன் மீது இருக்கும் மரியாதையில் இதை செய்ய சொல்கிறார் என்று. அயர்லாந்து ஒன்னும் அவன் குடும்பத்தின் ராஜ்யம் இல்லையே. அதனால் பிலிப் இப்போது மண்டி போட்டுதான் ஆக வேண்டும். என்ன இருந்தாலும் விதார்த் அந்த ஊரில் ஹையர் அபிஷியல். பிலிப்பை பொறுத்தவரை கால்டன் ஃபேமிலி பிசினஸ் லீகல் பிசினஸ். ஆனாலும் இப்போது இப்படி மாட்டிக்கொண்டார்கள். இதனால் அவன் இன்ஹெரிடன்ஸ் எடுத்துக் கொள்வதில் பாதிப்பு உண்டாகுமோ என்று வருந்தியவன் வேறு வழியில்லாமல் சரவணன் முன் மண்டியிட மனதை தயார்படுத்திக் கொண்டான். பிலிப் மண்டியிட போக விதார்த் நேராக கதவு பக்கம் சென்றார். ஒரு நிமிஷம் என்று கூறி கதவை நன்றாக திறந்தார். பிலிப் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். கால்டன் குடும்பத்தை எதிர்க்கும் தைரியம் யாருக்கு இருக்கிறது என்று தெனாவட்டாக நினைத்தான். தன்னை பயமுறுத்ததான் விதார்த் இப்படி செய்கிறார் என்று நினைத்தான். ஆனால் விதார்த் கதவை திறந்து வைத்து அதனை சத்தமாய் தட்டினார். வெளியே இருப்பவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சத்தமாய் தட்டினார். உடனே வாசலில் கூட்டம் கூடியது. பிலிப் காலில் விழப்போவதை மற்றவர்களும் பார்க்க நினைத்தார். பிலிப்பை அசிங்கப்படுத்துவது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் முன்னே அவன் மானத்தையும் வாங்கிட நினைத்தார். இப்ப விழு என்றார் விதார்த். பிலிப்பின் முகம் வெளுத்தது. என்று பல்லை கடித்தான் பிலிப். உனக்கு மன்னிப்பு கேட்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. நான் என்னால இந்த விஷயத்துல எந்த அளவு இறங்கி செய்ய முடியுமோ அந்த அளவு பண்ணுவேன் என்று மிரட்டினார் விதார்த். பிலிப்பிற்கு வேறு வழியில்லை. அவனுக்கு கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. பொத்தென்று மண்டியிட்டான் பிலிப். எப்போது பணிய வேண்டும், எப்போது துள்ள வேண்டும் என்று நன்றாக தெரியும் அவனுக்கு. ஆனாலும் என்றாவது ஒரு நாள் சரவணனிற்கு நிகராக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். கதவருகே நின்றிருந்தவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இது பிலிப் தானே? ஆமா, நான் இவனை நியூஸ்ல இதுக்கு முன்ன பாத்திருக்கேன். அங்க இருக்கிறது யாரு? எப்படி பிலிப் எப்படி பண்ணா என்று பேசிக் கொண்டார்கள். பிலிப் சரவணனை பயங்கரமாய் முறைத்தான். சரவணன் சாதாரண குப்பை விதார்த்தின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தன்னை மண்டியிட வைத்திருக்கிறான் என்று நினைத்தான். மனதில் சரவணனை உயிர் பிச்சை கேட்க வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். வா போலாம் என்று பிலிப் அவனின் அசிஸ்டண்டிடம் கூறி எழுந்தான். அன்று இரவு முழுவதும் அதீத கடுப்பிலேயே நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு தலையை வெடிப்பது போல இருந்தது. விதார்த் மட்டும் காரணமில்லை. ஆனாலும் அவர் ஏன் இப்படி செய்தார் என்று அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. சார், விதார்த் விஷயத்துல நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க என்று அமைதியான குரலில் கூறினார் அசிஸ்டன்ட். அதில் பல்லை கடித்துக் கொண்டு தலையசைத்தான் பிலிப். கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதும் எல்லாமே சரியாயிடும் என கூறினார் மீண்டும் அசிஸ்டன்ட். அதன் பின் சிகரெட் ஒன்றை எடுத்து புகைக்க ஆரம்பித்தான். அவனுக்கு பயங்கர கோபமாய் இருந்தது. அவளை உள்ள வர சொல் என்று புகையை இழுத்து விட்டபடியே கூறினான் பிலிப். அவனின் இரவை இனிமையாய் மாற்ற ஒருவள் உள்ளே வந்தாள். அந்த பாவை வந்ததுமே அவள் மீது பட்டன பாய்ந்தான் பிலிப். உள்ளிருந்த கோபம் எல்லாம் அவள் மீது மூர்க்கத்தனமாய் காட்டினான். அவளை ஒவ்வொரு நொடியும் தீண்டையில் அவன் நினைவில் இருந்தது எலினா. எலினாவை பற்றி நினைத்துக் கொண்டே அந்த பெண்ணை ஆட்கொண்டான். சில நிமிடம் கழித்து மெத்தையில் மூச்சு வாங்க படுத்து கிடந்தான் பிலிப். சரவணனை பத்தி விசாரிக்க ஆரம்பிங்க என்று அங்கிருந்த அவன் அசிஸ்டண்டிடம் கூறினான். பிலிப்
சம்மதமாய் தலையசைத்தார் அசிஸ்டன்ட். அவனை பத்தி ஒரு துரும்பு கூட விடாதீங்க. மேக் இட் as soon as possible என்றான். ஒடிசி ஹோட்டல். பிலிப் சென்ற பின் சரவணனை பார்த்து புன்னகைத்தார் விதார்த். மிஸ்டர் சரவணா, ஐம் சாரி, நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டியதா போச்சு. இந்த நாய் வந்து பிரச்சனை பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றார். நீங்க முதல்ல ஹாஸ்பிடல் போய் உங்க தலையில ஏற்பட்ட காயத்தை பாருங்க என்று அக்கறையுடன் கூறினான் சரவணா. தலையை மறுப்பாக அசைத்தார் விதார்த். பரவாயில்ல, இது சாதாரண சின்ன அடிதான். நீங்க இதுக்கு வரி பண்ண வேண்டாம் மிஸ்டர் சரவணா என்று குளிர்ந்த மனதுடன் கூறினார். இதுவரை நிறைய பணக்காரர்களை பார்த்திருக்கிறார். ஆனால் அதில் நிறைய பேர் மரியாதை தெரியாதவர்களாகவே தான் இருந்திருக்கிறார்கள். சரவணன் போல் இருப்பவர்கள் ஒரு சிலரே. நீங்க முதல்ல ஹாஸ்பிடல் போங்க. எதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றான் சரவணா. ரத்தினம் முன்பே சரவணனுக்கு அழைத்து அயர்லாந்து அரசாங்கம் இந்த கான்பரன்ஸை மிகவும் கண்ணும் கருத்துமாக நடத்தி முடிக்க நினைக்கிறார்கள். அதனால் சரவணனை கான்பரன்ஸுக்கு முன்பே பார்க்க நினைக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். விதார் தான் சரவணனை முதலில் பார்க்க வந்தார். அவரின் ஆளுமை தோற்றமும் அவர் யார் என்பதை மட்டும் காட்டவில்லை, அயர்லாண்டை பற்றியும் காட்டியது. மிஸ்டர் சரவணா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் உங்களை நேர்ல பார்த்து அயர்லாண்டுக்கு உதவி பண்ணதுக்காக நன்றி சொல்லலாம். எதிர்காலத்துல உங்களுக்கு அயர்லாந்து ஏதாவது தேவைப்பட்டா உடனே நீங்க என்கிட்ட சொல்லலாம் என்றார் விதார்த். அவர் சொன்னது அந்த நாட்டின் அரசாங்கமே கூறியது. அப்படி என்றால் யாரும் சரவணனின் பலியில் தலையிடக்கூடாது என்று அர்த்தம். அப்படியே யாரேனும் சரவணனிடம் பிரச்சனை செய்தால் அவர்களை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார்கள். இதற்காகத்தான் சரவணா பொதுமக்கள் பார்வை முன்னே வர யோசித்தான். ஒரு பக்கம் அயர்லாந்தின் இன்ஃபுளுயன்ஸ் அதிகமாக இருக்கிறது. அவன் மட்டும் பொதுமக்கள் பார்வை முன்னே தோன்றினால் நிறைய பேர் அவனை கண்டுகொள்வார்கள். முக்கியமாய் அவனை குறிவைத்திருப்பவர்களுக்கு தெரிந்துவிடும். இன்னொரு பக்கம் அயர்லாந்து அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்று சரவணனிற்கு தெரியும். அவன் மட்டும் மீடியாவில் வந்தால் அவன் அயர்லாந்துக்கு சாதகமாய் இருக்கிறான் என்று மீடியா செய்தி பரப்பி அதை அயர்லாந்து அவர்களுக்கு சாதகமாய் எடுத்துக் கொள்வார்கள். அதனை மட்டும் ஒருபோதும் நடக்கவிடக்கூடாது என்று நினைத்தான். மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்ல தயங்காதீங்க பிளீஸ் என்று கூறி கிளம்ப எத்தனித்தார். இருங்க, உங்களுக்கு டவுன் டவுன் ஹார்பர்ல நடந்த சம்பவத்தை பத்தி தெரியுமா என்று கேட்டான் சரவணா. அந்த வீடியோவையும் செய்தியையும் அவன் பார்த்திருக்கிறான். பாப்பராசியை அனுப்பிய ஆள் அவனின் முகத்தை தெளிவாய் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அனுப்பியிருந்தார்கள் என்று சரியாக கணித்திருந்தான். நல்ல வேளை சரவணனின் முகத்தை அவர்களால் படம் பிடிக்க முடியவில்லை. டவுன் டவுன் ஹார்பரில் நடந்த சம்பவத்திற்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. விதார்த்துக்கும் இதை பற்றி தெரியாது. மிஸ்டர் சரவணா, நீங்க இத சொல்ல தயங்கவே வேண்டாம் என்று புன்னகைத்தார் விதார்த். சரவணனிற்கோ அவன் கேட்டதை செய்வதில் அவருக்கு பெரும் மகிழ்ச்சி. முதல்ல நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், நம்ம கார்ல பேசுவோம் என்று கூறி விதார்த்துடன் கீழே இறங்கினான் சரவணா. இருவரும் டாக்ஸி பிடித்துக் கொண்டு கிளம்பினார்கள். செல்லும் வழியில் விதார்த்திடம் அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி கூறினான் சரவணா. அதை கேட்டு அதிர்ந்தார் விதார்த். இதையா அவர் தெரிந்து கொள்ள நினைத்திருக்கிறார் என்று யோசித்தார். எலினாவுக்கு நடந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா என்று புருவம் சுருக்கினார் விதார்த். அதுல என்ன தெரிஞ்சுக்க கூடாதா நானு என்று ஆர்வமாய் கேட்டான் சரவணா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, நான் இப்பவே உடனே ஆளுங்களை அனுப்பி செக் பண்ண சொல்றேன் என்றார் விதார்த். சிறிது நேரத்திலேயே அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. பாப்பரசி வாக்கு கொடுத்துட்டாங்க. அவனுக்கு காசு கொடுத்து டவுன் டவுன் ஹார்பர்ல ஈஸியா நுழைய ஆக்சஸ் கொடுத்தது ஆல்பர்ட் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தவங்க தான் என்றார் விதார்த். சரவணனின் முகம் இப்போதும் போல் அமைதியாகவே இருந்தது. இதனை அவன் முன்பே கணித்திருந்தான். ஆல்பர்ட் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உதவி இல்லாமல் அந்த நபரை அங்கு சுலபமாய் நுழைந்திருக்க முடியாது என்று, அதுவும் எலினாவின் ரகசிய இடத்திற்கு யாருக்கும் தெரியாமல் வந்திருக்க முடியாது. யாரு என்று இறுகிய முகத்துடன் கேட்டான் சரவணா. அது தாரா என்றார் விதார்த். அதே நேரம் அவர்கள் வரவேண்டிய இடமும் வந்தது. தேங்க்யூ என்றான் சரவணா. யோ வெல்கம் மிஸ்டர் சரவணா என்று கூறிவிட்டு இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார் விதார்த். லேசாய் புன்னகைத்தான் சரவணா. செபாஸ்டின் குடும்பத்தின் சகோதரிகளை சமாளிப்பது சுலபமில்லை போலும் என்று நினைத்தான். இரவு நேரத்தில் எலினா சரவணனின் வீட்டிற்கு வந்தாள். ஏனோ இப்பொழுதெல்லாம் அவளது மனம் சரவணனை சுற்றியே இருந்தது. சரவணன் பெரிதாய் கண்டு கொள்ளவில்லை. என்னவோ செய் என்பது போல் அவளை விட்டுவிட்டான் சரவணா. அவள் ஹாலிலே சோஃபாவில் படுத்து உறங்கினாள். காலையில் சரவணன் சீக்கிரமே வெளியே கிளம்புவதை பார்த்து
எங்கே போகிறான் என்று கேட்டாள். ஓ வீட்டுக்குதான் என்று வில்லத்தனமாய் சிரித்தான் சரவணன். 313 தாராவுக்கு விழுந்த அறை. ஆல்பர்ட் ஃபேமிலி வில்லா. இன்று ஆல்பர்ட் வில்லாவிற்கு முக்கியமான விருந்தாளி வர இருக்கிறார். அதனால் இன்று சாரா கம்பெனிக்கு கூட செல்லாமல் காலையிலேயே அவரே மார்க்கெட்டுக்கு சென்றார். வழக்கமாக வேலையாள்தான் சென்று வருவர். இன்று ஆல்பர்ட் குடும்பத்திலிருந்து சாராவை வந்திருக்க அனைவரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து செல்லும் இடம் அது. சாரா அவற்றை கண்டுகொள்ளாமல் வேண்டிய காய்கறி பழங்களை வாங்கி தன் வேலையை பார்த்தார். எலினாவிற்கு நடந்த சம்பவம் ஏற்கனவே அவரை தலை குனிய செய்திருந்தது. அதிலிருந்து அவர்கள் நிலைமையை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு ஒரே வழிதான், அது கால்டன் ஃபேமிலி. பிலிப் சரியாக 11 மணிக்கு அங்கு வந்தான். பிலிப், நீ சீக்கிரமாவே வந்துட்டியே என்று பெரிதாய் புன்னகைத்து அவனை வரவேற்றார் சாரா. அவன் கையில் ஏதோ இருந்தது. வீட்டிற்குள்ளே நுழைந்ததுமே அதை சாராவிடம் கொடுத்தான். இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் அவசியம் இல்ல பிலிப் என்றார் சாரா. நேற்று நடந்த அவமானத்திற்கு பிறகு இப்போதுதான் சற்று தளர்வாய் உணர்கிறான். அதிலும் சாரா வழக்கம் போல தன்னடக்கமாய் பழகுவதில் அவனுக்கு நிம்மதியா இருந்தது. முதல் முறை ஒரு இடத்துக்கு போறப்ப திங்ஸ் வாங்கிட்டு போறது வழக்கம்தானே என்று புன்னகைத்தான். அவன் வாங்கிக் கொண்டு வந்ததில் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாய் பார்த்தார். என்ன வாங்கிட்டு வந்திருக்க? உன் நல்ல என்ன எனக்கு புரியுது, ஆனா எதுக்கு நீ பணத்தை வேஸ்ட் பண்ற என்று கேட்டார் சாரா. பிலிப் லேசாய் சிரித்தான். இது என் அப்பாவோட காலிகிராஃபி அண்ட் பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ். வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தது. நம்ம கண்ட்ரி மியூசியம்ஸ்ல வைக்கிறதுக்காக எக்ஸ்பென்சிவா சிலரை இம்போர்ட் பண்ணிருக்கிறாரு என்றான். சாரா முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. பிலிப் பணக்காரன் மட்டுமில்லை, புத்தி கூர்மை உள்ளவனும் கூட என்று நினைத்தார். அழகும் அறிவும் அவனிடம் ஒருங்கே அதிகமாய் இருக்கிறது என்று நினைத்தார். இப்போது எலினா மீது விழுந்த கரையை துடைக்க அவர்களுக்கு ஒரு விஷயம் கிடைத்தது. பிலிப், உனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. இப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா அடுத்த முறை எந்த ஃபார்மாலிட்டியும் வேண்டாம் என்று புன்னகையுடன் கூறினார் சாரா. மேலும், நீ ஏற்கனவே இந்த வீட்டு பையனாயிட்ட, சோ இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல என்றார். அதில் மீண்டும் சிரித்தான் பிலிப். ஆமா, எலினா என்னோட வருங்கால மனைவி. சோ அவ மரியாதை மேலேயும் எனக்கு அக்கறை இருக்கும்ல. மிஸ்ஸஸ் ஆல்பர்ட் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஜஸ்ட் பணம் கொடுத்து வாங்கி வைக்கிறது இல்ல. இது கலையோட நுணுக்கம். இது அந்த காலத்துல வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் ஒரிஜினல். மிஸ்டர் ஆல்பர்ட், உங்களால எவ்வளவோ சீக்கிரம் ஹோக்சியா பக்கம் கான்டாக்ட் பண்ண முடியுமோ பண்ணி உடனே இதை டொனேட் பண்ணுங்க. சீக்கிரமே பண்ணா படையபடி ஆல்பர்ட் குடும்பம் பேர் அப்படியே இருக்கும் என்றான் பிலிப். சாரா மகிழ்ச்சியில் சிறகில்லாமல் பறந்தார். நீ ரொம்ப யோசிச்சது எங்களுக்காக பண்ணிருக்க. சரி, நீ போய் ஃப்ரெட்ரிக் கிட்ட பேசிக்கிட்டு, நான் உனக்காக சீக்கிரமே சமைச்சு எடுத்துட்டு வரேன். எனக்கு நல்லா சமைக்க தெரியும் என்றார் சாரா. ஓகே என்று கூறி ஃப்ரெட்ரிக்கை பார்க்க சென்றான் பிலிப். வா, வந்து உட்காரு என்று அவனை வரவேற்றார் ஃப்ரெட்ரிக். அவர் ஏற்கனவே மேசையில் செஸ் போர்டும் டீயும் தயார் செய்து வைத்திருந்தார். எனக்கு தெரியும் உனக்கும் ஃபேமிலிக்கும் கார்ட்ஸ் நல்லா விளையாட தெரியும்னு. ஆனா என்ன பண்ண, எனக்கு அது விளையாட தெரியாது. அதான் நான் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சேன் என்றார் ஃப்ரெட்ரிக். அதை பார்த்து லேசாய் சிரித்தான் பிலிப். மிஸ்டர் ஆல்பர்ட், உங்களுக்கு செஸ் நல்லா விளையாட தெரியும் எனக்கு தெரியாம போச்சு. நீங்க நார்மல் செஸ் தான் யூசுவலா விளையாடுவீங்கன்னு நினைச்சேன் என்றான். அவருக்கு ரெண்டுமே தெரியும். நீங்க இன்டர்நேஷனல் செஸ் கேம் இப்போ ட்ரை பண்ணக்கூடாது என்று கிச்சனில் இருந்து கூறினார் சாரா. அவர் வேலையில் மிகவும் பரபரப்பாக இருந்தார். இங்கே பிலிப்பின் மனம் கோணி விடுமோ என்று உன்னிப்பாக அனைத்தையும் செய்தார். அதுக்கு அவசியம் இல்ல மிஸ்ஸஸ் ஆல்பர்ட், எனக்கு ரெண்டுமே விளையாட தெரியும் என்று பட்டென்று கூறினான் பிலிப். அதன் பின்பு இருவரும் விளையாட ஆரம்பித்தார்கள். ஃப்ரெட்ரிக் செஸ் மிக நன்றாக விளையாடுவார். பள்ளி காலத்தில் அவர் ஸ்கூல் பிளேயர். அவருக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் அதிகம். ஒரு மனிதனை ஸ்போர்ட்ஸ் ஒழுக்கப்படுத்தும் என நம்பக்கூடியவர்களில் இவரும் ஒருவர். ஆனால் பிலிப்பும் மிக நன்றாய் விளையாண்டான். அவனின் யுக்திகள் எல்லாம் மிகவும் பிரமாதமாக இருந்தது. முன்பு மீடியா முழுவதும் பிலிப்பை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் வெளியாகும். அது மட்டுமில்லை, அவன் வெளிநாட்டில் நிறைய படித்திருக்கிறான். அவன் ரிசர்ச்சில் தான் அதிகமாய் கவனம் செலுத்துவான். கால்டன் குடும்பத்திலே பிலிப் தான் சிறந்தவன். அவனின் குறிக்கோள் ஏசியா பசிபிக் கான்பரன்ஸ் தான். இப்போதைக்கு ஃப்ரெட்ரிக் அவனை பற்றி ஒரு விஷயத்தை கண்டறிந்தார். பிலிப் வேண்டுமென்றே அவரை ஜெயிக்க வைக்க முயற்சித்தான். அது ஃப்ரெட்ரிக்கு பிடிக்கவில்லை.
ஆனாலும் அவர் எதுவும் சொல்லவில்லை. மிஸ்டர் ஆல்பர்ட், உண்மையிலேயே நீங்க செஸ் பயங்கரமா விளையாடுறீங்க. இங்க கசினோல கூட இந்த அளவுக்கு விளையாடுறவங்க யாரும் இல்ல. வெல், இந்தாங்க, இது எங்க கசினோட VIP கார்டு. உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ அங்க போய் பாருங்க என்று கூறி கார்டை கொடுத்தான் பிலிப். இந்த கார்டு இருந்தால் அவரால் இலவசமாய் காசினோ உள்ளே சென்று வரலாம். சிறிது நேரம் கழித்து சாரா சமைத்து முடித்து விட்டார். சாப்பாட்டை மேஜையில் அடுக்கி வைத்தார். சீக்கிரம் போய் கிச்சனை கிளீன் பண்ணுங்க போங்க என்று ஃப்ரெட்ரிக்கை அதட்டினார் சாரா. பிலிப் VIP கார்டு கொடுத்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். பிலிப் என்ன கொடுத்தாலும் அது நல்ல விஷயம் என்று நினைத்தார். அந்நேரம் வாசலில் ஒருவர் வந்தார். என்ன சமைச்சிருக்க, வாசனை ஆள தூக்குது என்று அங்கு வந்தார் தாரா. இந்த வாசனைக்காக ஒன்றும் அவர் அங்கு வரவில்லை. பிலிப் வந்திருக்கிறானே என்றுதான் அவர் அங்கு வந்திருக்கிறார். தாராவிற்கு பொறாமையாகவும் வைத்தெரிச்சலாகவும் இருந்தது. ஆனால் அதை தாண்டி எந்த வெறுப்பும் அவர் மனதில் இல்லை. தாரா உடனே தன் மகளை பார்த்தார். அவளும் அறிவாளி பெண்தான். ஆனால் அவளுக்கு மட்டும் ஏன் சாதாரண சிராஜ் கிடைத்தான்? அதுவும் இல்லாமல் அவனுக்கும் டயானாவை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்று நினைத்தார். பிலிப்பை ஒப்பிடுகையில் சிராஜ் அவனுக்கு சமமானவன் இல்லை. அங்கு தாரா மட்டும் வரவில்லை, அவரின் மகள் டயானாவும் வந்திருக்கிறாள். நல்ல வேலை, இன்னைக்கு அந்த எலினா அங்கில்ல. ஆல்பர்ட் ஃபேமிலியில தப்பி தவறி பிறந்துட்டா என்று நினைத்தார் தாரா. அவரை போலவே நினைத்தாள் டயானா. உள்ளே நுழைந்ததுமே அவளின் பார்வை பிலிப் மீதுதான் படிந்தது. சிராஜ் பிலிப்பின் அருகே கூட நிற்க முடியாது. தோற்றத்திலும் சரி, பணத்திலும் சரி, அவனால் பிலிப்பின் அருகே நெருங்க முடியாது என்று நினைத்தாள். பிலிப் கையில் அணிந்திருக்கும் ஜேட் மோதிரத்தில் தான் அவள் கண் பதிந்திருந்தது. வெளிநாட்டில் ஏலத்தில் வாங்கியது. உலகிலே மிகப்பெரிய ஜேட் பதித்த மோதிரம். கால்டன் குடும்பம் அதிக விலை பேசி வாங்கியது. ஹே, நான் டயானா என்று கூறி டயானா நேராக பிலிப் பக்கம் சென்று அவன் அருகே வரிசையபடி அமர்ந்தாள். தாராவிற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தன் மகள் செய்த காரியத்தை நினைத்து பெருமிதம் கொண்டார். சாரா அதிர்ந்தார். டயானா இங்கு பிரச்சனை செய்யவே வந்திருக்கிறாளே என்று நினைத்து அவளை மனதில் திட்டினார். வேண்டுமென்று 2 முறை இருமினார் சாரா. ஆனால் டயானா புரியாதது போல நடித்தாள். ஆன்டி, நான் கெஸ்டுக்காக தண்ணி ஊத்தி கொடுக்கணுமா? கவலைப்படாதீங்க, எலினா இங்க இல்லல, சோ நானே மிஸ்டர் கால்டனை பாத்துக்கிறேன் என்று மயக்கும் புன்னகையில் கூறியவள் அவன் தொடையிலே கைப்பதித்தாள். டயானா உடல் கச்சிதமாயிருந்தது. அவளின் வளைவு சுழிவுகளை பார்த்தவனுக்கு மூர் ஏறியது. ஆனால் அங்கு அதனை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை. அவளை தவிர்ப்பது போல் அவன் நடந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல என்று கூறி நகர்ந்தான் பிலிப். ஓகே, சாப்பிடுவாங்க என்று கூறினார் சாரா. முதலில் எப்படியாவது தாராவை இங்கிருந்து துரத்த வேண்டும் என்று நினைத்தார். அவர் தேடி பிடித்த மருமகனை விட்டுக் கொடுப்பாரா என்ன? ஏன் எலினா இங்க இன்னும் வரல என்று கேட்டபடியே எழுந்தான் பிலிப். அவன் இங்கு வந்ததே அவளுக்காகத்தானே. நான் இப்பவே அவளுக்கு கால் பண்ணி வர சொல்றேன் என்றார் சாரா. அதுக்கு அவசியமே இல்ல என்று வாசலை பார்த்து கூறினார் தாரா. அங்கு அவள்தான் இருந்தாள். கூடவே சரவணனும் வந்திருந்தான். எலினாவை எப்போதும் அசிங்கப்படுத்தவே துடித்திருவார் தாரா. என்ன மாதிரியான பொன்னிவ? இவளுக்கெல்லாம் கால்டன் குடும்பத்து மருமகளா போக என்ன தகுதி இருக்கு என்று சீறினார் தாரா. கற்பை இழந்தவளுக்கு பணக்கார வீட்டிற்கு மருமகளாக போக தகுதி இல்லை என்பது போல் குத்தி காட்டினார். இதுதான் உன் ஆண்டியா என்று நேரடியாக கேட்டான் சரவணா. எலினா காரணம் புரியாவிட்டாலும் லேசாய் தலையசித்தாள். உடனே சரவணா தாரா பக்கம் சென்றான். அவர் கேள்வியாக பார்க்க அவர் கன்னத்திலேயே பளார் என்று அறிந்தான் சரவணா. 314 டிராமா ஃபேமிலி. தாரா அதிர்ச்சியில் நின்றார். சரவணன் விட்ட அறையில் அவரின் பல் தெரித்து விழுந்தது. சரவணன் இரக்கமே பார்க்காமல் அறைந்திருந்தான். அதிர்ச்சியோடு கன்னத்தை கையில் தாங்கி வாயை பிளந்து கொண்டு பார்த்தார் தாரா. சரவணன் எதற்காக தன்னை அடித்தான் என்று அவருக்கு தெரியவில்லை. டயானா மிகவும் அதிர்ச்சியில் நின்றாள். அவள் முன்னே வர பார்க்க தாரா அவளை தடுத்தார். இந்த மாதிரியான விஷயத்தை கையாளுவது அவருக்கு சுலபம். வாங்கிய அடியின் வலியையும் மறந்து சரவணனை திமிராக பார்த்தார் தாரா. சாரா, இவன் தான் உன் மருமகனா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இவன் தான் உன் வீட்டு மருமகன் காட்டத்தான் பிலிப்பை அசிங்கப்படுத்தி இங்க வர சொன்னியா என்று அப்படியே பேச்சை மாற்றினார். இதில் சரவணன் முதல் கொண்டு அனைவரும் அதிர்ந்தார்கள். ஆல்பர்ட் குடும்பத்திற்குள் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. பிலிப்பும் நம்ப முடியாமல் சரவணனை பார்த்து கொண்டிருந்தான். நேத்துதான் அவனை பார்த்து அவன் காலில் விழுந்து வந்தான்.
ஆனாலும் அவனுக்கு அது பெரிய விஷயமா இல்லை. இன்னுமே சரவணன் உதவாக்கரையாகத்தான் அவன் கண்ணுக்கு தெரிந்தான். அப்போ இவன் யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கா என்று மனதில் நினைத்தான் பிலிப். விதார்த்தில்லாமல் சரவணன் ஒன்றும் இல்லை என்று நினைத்தான். இதில் ஆல்பர்ட் குடும்பத்தின் தேவதை அவன் கையில் இருப்பாள் என்று அவன் யோசித்ததே இல்லை. பிலிப் சாராவை முறைத்தான். சாராவிற்கு அவர் தந்தையை முறைப்பது போல இருந்தது. உடனே கோபத்துடன் சரவணனை முறைத்தார். எலினா, எதுக்கு இப்ப இவனை இங்க கூட்டிட்டு வந்த என்று கத்தினார் சாரா. ஐயோ, இவ வேற நேரங்காலம் தெரியாம ஏழரை இழுத்து கொண்டாந்து ஓடுறா. பிலிப் இங்க வந்திருக்கிற நேரத்துலதான் இவ கூட்டிட்டு வரணுமா இவன? ஏற்கனவே ஹார்பர்ல நடந்தது பொறுத்துக்கிட்டு பிலிப் இங்க வந்திருக்கான். அதையும் கொளுத்தி போடவே ஆத்தாலும் ஒன்னும் கிளம்பி வந்திருக்கிற நேரம் பார்த்து அவனை கூட்டிட்டு வரணுமா என்று மனதில் புலம்பினார் சாரா. நான் என்று எலினாவால் எதுவும் கூற முடியவில்லை. சரவணன் தானே வம்படியாக இங்கு கிளம்பி வந்தான். அவளா அவனை அழைத்து வந்தாள். மிஸ்ஸஸ் ஆல்பர்ட், ஆல்பர்ட் குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி குப்பையை விடாதீங்க. எவ்வளவு திமிரு இருந்தா நேர உள்ள வந்து இங்க இருக்கிறவங்க மேலேயே கைய வைப்பா. அதுவும் அவன் அடிச்சது உங்க அக்காவை. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னே இவனுக்கு தெரியல. இவனெல்லாம் சரியான தண்டம் என்று சத்தமாய் கத்தினான் பிலிப். இன்று இங்கு சரவணனிற்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். சாராவிற்கும் தெரியும் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் போலீசிற்கு அழைக்க போனை எடுத்தார். ஆனால் இப்போதுதான் ஹார்பரின் விஷயம் சற்று மட்டுப்பட்டிருக்கிறது. இதில் இப்போது மீண்டும் போலீஸை அழைத்தால் விஷயம் இன்னும் பெருசாகும். சாரா, என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? உன் அக்கா மேலேயே ஒருத்தன் கை வச்சிருக்கா, நீ சும்மா இருக்க என்று அதிர்ச்சியாக கேட்டார் தாரா. அது சரி, நீ எப்படி இருக்கியோ அப்படித்தானே உன் பொண்ணும் இருப்பா. வெக்கமே இல்லாம உன் பொண்ணு இவன மாதிரியான ஒருத்தன் கூட ஹார்பர்ல இருந்திருக்கா. இப்ப புரியுது அவன் ஏன் இப்படி ஊர் மெஞ்சிட்டு இருக்கிறான்னு. இவனை இங்க பார்த்த பின்னும் நீ ஒன்னும் சொல்லாம அப்படியே நிக்கிற என்று ஆச்சரியமாய் கேட்டார் தாரா. சாரா இன்னும் அதிர்ந்தார். பிலிப்பிற்கு இது தெரியாது என்று நினைத்தார். ஆனால் தாரா மொத்தமாய் இப்படி உடைத்து விட்டாரே. எலினா மானத்தை வாங்குவது அவருக்கு ஒன்றும் புதிதில்லையே. எலினாவை அசிங்கப்படுத்தத்தானே இங்க நோட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறார். சாராவிற்கு திட்டி தீர்க்க வேண்டும் போல இருந்தது. அக்கா இல்லை அரக்கை என்று தாராவை பார்த்து நினைத்தார் சாரா. பிளீஸ் அப்படி பண்ணாத என்று கெஞ்சினார் சாரா. ஆனால் தாரா அவரை கண்டுகொள்ளவே இல்லை. இப்போது போலீஸ் வந்து சரவணனை பிடித்துச் சென்றால் மீண்டும் இந்த பிரச்சனை பெரிதாகும் என்று நினைத்தார். அதன் பின் எலினா அவமானம் தாங்காமல் வாழவே மாட்டாள் என்றும் நினைத்தார். பிலிப்பை அவர் மகள் வளைத்துக் கொள்ளட்டும் என்று நினைத்தார் தாரா. உன்ன என்று பல்லை கடித்த சாராவிற்கு தாராவை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற ஆத்திரம் அதிகரித்தது. தன் அக்கா இப்படி தமக்கு தொல்லை கொடுக்கிறாளே என்று கடுப்புடன் நினைத்தார். சரவணனின் பக்கம் திரும்பி மூச்சு வாங்க ஆத்திரத்தில் அவனை முறைத்தார். எங்க குடும்ப மானத்தை வாங்கத்தான் இப்படி பண்றியா என்று இயலாமையுடன் கேட்டார் சாரா. அவரால் போலீஸையும் அழைக்க முடியாது, சரவணனையும் கொல்ல முடியாது. எதுவும் செய்ய முடியாத ஆத்திரத்தில் அழத் துவங்கினார். அம்மா, சரவண அந்த அர்த்தத்தில் அப்படி பண்ணலாமா என்று எலினா அவரை சமாதானம் செய்ய முயற்சித்தாள். சாரா அவள் சொல்வதை கேட்கும் நிலைமையில் இல்லை. அவள் கையை வெடுக்கென்று தட்டிவிட்டார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன சாகடிக்கிறதுக்கு ஒரே அடி என்ன கொன்னுடுங்க என்று கத்தினாள் சாரா. அதோடு நேராய் கிச்சனுக்கு சென்று கத்தியை எடுத்து தன் கழுத்தில் வைத்துக் கொண்டார். இப்படிப்பட்ட புள்ளைவா வளர்த்தோம் என்று வருந்தினார். சாரா இப்படி செய்வதை பார்த்ததும் எலினாவிற்கு நெஞ்சம் வலித்தது. சரவணாவா போலாம், முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம் என்று சரவணனின் கையை பிடித்து இழுத்தாள் எலினா. அவளால் அவள் அம்மாவை இப்படி பார்க்க முடியவில்லை. ஆனால் சரவணனோ நகராமல் அப்படியே சாராவை பார்த்து கொண்டிருந்தான். பயங்கரமான ஆளா இருக்காங்களே, இவங்க மட்டும்தான் இந்த குடும்பத்துல இப்படின்னு பார்த்தா சாரா இவங்களுக்கு மேல இருக்காளே என்று ஆச்சரியமாய் நினைத்தான். சாரா நடிப்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். நான் நகர மாட்டேன்பா என்று கூறி அசையாமல் அங்கு என்னதான் நடக்கப் போகிறது என்பது போல் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றான். என் அம்மா ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து கிளம்புவோம் வா என்று அழுகியுடனே கெஞ்சினாள் எலினா. அவள் பேச்சை பொருட்படுத்தாமல் சரவணா முன்னே நடந்து, உங்க நடிப்பை நிறுத்துறீங்களா என்று கூறியவன் தாரா பக்கம் திரும்பி முறைத்தான். ஒரு அடியோட விட்டுன்னு சந்தோஷப்பட்டுக்குங்க என சரவணன் கூற தாரா அவனை முறைப்புடன் பார்த்தார். பாத்தியா பாத்தியா, இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட தான் உன் பொண்ணு படுத்திருக்கா, முதல்ல இவன் யாரு என்று மேலும் எரியும் நெருப்பில் பெட்ரோல் போட்டாள் தாரா. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல என்று கூறிய சரவணன் உடனே அவன் போனை எடுத்தான். தாராவும் போலீசிற்கு அழைப்பதற்கு முன்னே சரவணன் போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அப்படியே நிறுத்தினார்.
அவங்கள உள்ள அனுப்புங்க என்று சரவணா போனில் கட்டளையிட்டான். எலினா அதிர்ந்தாள். சரவணன் வீட்டிலிருந்து வரும் வரையில் அவர்களுடன் யாரும் வரவில்லை. சரவணா கூறி முடித்ததுமே ஆல்பர்ட் குடும்பத்தின் வீட்டின் உள்ளே பல பேர் நுழைந்தார்கள். அவர்கள் அனைவருமே ரிப்போர்ட்டர்கள். கையில் கேமராவுடன் அனைத்தையும் படம் பிடிக்க தயாராக இருந்தார்கள். உங்களெல்லாம் எவன் உள்ள விட்டது என்று கடுப்புடன் கேட்டார் சாரா. இத்தனை பேர் வந்ததுக்கு அவருக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. இன்று பிலிப்பிற்கு எப்படியாவது ஐஸ் வைத்து கைக்குள் போட்டுக்கொண்டு எலினாவை அவன் தலையில் கட்டிவிட நினைத்திருந்தார். செபாஸ்டியன், நாங்கெல்லாம் அயர்லாந்து மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் என்று ஒருவர் முன்னே வந்து அமைதியாய் கூறினார். அவர்கள் அனைவரும் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூக்காக இன்று இங்கு வந்திருக்கிறார்கள். என்ன என்று கேட்ட சாராவின் முகம் வெளுத்தது. சரவணனை ஆத்திரத்துடன் பார்த்தவர் அவனை இப்போது வெட்டி துண்டு துண்டாக போட வேண்டும் போல் இருந்தது. பாரு, நல்லா பாரு, நீ கூட்டிட்டு வந்த ஆளு எப்படி இருக்கான்னு பாரு. போயும் இவனையா நீ லவ் பண்ற? உனக்கு வேற எவனுமே கிடைக்கலையா? ஏற்கனவே பட்ட அவமானம் எல்லாம் உனக்கு பத்தாதா? இதுக்கு மேலேயும் நீ அசிங்கப்படணுமா என்பது போல் சாரா எலினாவை பார்த்தார். சாரி, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், சோ வெளியில போங்க என்று எள்ளாய் பொறிந்தார் சாரா. உடனே அங்கிருந்த காட்ஸ் ரிப்போர்ட்டர்களை வெளியே அனுப்ப பார்த்தனர். மிஸ்டர் செபாஸ்டியன், கவலைப்படாதீங்க. நாங்க இங்க மிஸ் ஆல்பர்ட்டுக்கு தொல்லை கொடுக்க வரல. நாங்க இங்க மிஸ் தாரா செபாஸ்டியனை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். ஏன்னா அவசரமாய் ஒருவன் கூறினான். அந்த ஆச்சரியத்தில் கண்களை அகல விரித்தார் சாரா. இவங்க ஏன் தாராவை இன்டர்வியூ எடுக்கணும்? அப்படியே அவங்க எதை பத்தி இன்டர்வியூ எடுக்க போறாங்க என்று மனதில் யோசித்தார் சாரா. இதில் தாராவும் அதிர்ச்சியாகி நின்றார். அவரோ மனதில் மீடியா தன்னையே இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பதனால் தான் பெரிய செலிபிரிட்டி என்று போல் பீத்தலாக நினைத்துக் கொண்டார். என்னன்னு கேளுங்கப்பா, சீக்கிரம் கேமரா ரெடியா, ஸ்டார்ட் பண்ணுங்க என்று அதிகாரமாய் கூறினார் தாரா. மிஸ் தாரா செபாஸ்டியன், உங்ககிட்ட முக்கியமான 2 விஷயம் கேட்கணும். முதல்ல, அயர்லாந்து மீடியா ரிப்போர்ட்டுக்கு மிஸ் ஆல்பர்ட்டா போட்டோ எடுக்க எவ்வளவு லஞ்சம் கொடுத்தீங்க? அப்புறம் பொதுமக்கள் சார்பா நீங்க எப்படி வெக்கமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க என்று ரிப்போர்ட்டர் கேட்க தலையில் இடி இறங்கியது போல் நின்றார் தாரா. அவர் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. நீங்கெல்லாம் எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல என்று நடித்தார் தாரா. சாரா அதிர்ச்சியாக தாராவை பார்த்தார். தன் சொந்த அக்கா தன் மகளை இப்படி அசிங்கமாய் புகைப்படம் எடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அவருக்கு ஆத்திரம் அதிகமாய் வந்தது. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்று நடுங்கினார் சாரா. 100% ட்ரூ. அது எல்லாத்துக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. இவங்க லஞ்சம் கொடுத்த ஆளு இப்ப போலீஸ் கிட்ட இருக்கான் என்றார் ரிப்போர்ட்டர். 315 பேச்சை மாற்றும் தாரா. என்ன நடக்குதுங்க? இப்படி ஒருத்தங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க என்று தனக்குள்ளேயே நினைத்தார் தாரா. ஏன் இப்படி பண்ணின என்று வலியுடன் கேட்டார் சாரா. அவருக்கு முதலில் கோபம் இல்லை, மாறாக அதிர்ச்சியும் வலியும் தான் அதிகமாக இருந்தது. சாரா திட்டி திருப்பதற்கு முன் ஃப்ரெட்ரிக் கோபத்தில் வெகுண்டு எழுந்தார். ஃப்ரெட்ரிக் பிசினஸ் விஷயத்தில் அவ்வளவாக இல்லாவிட்டாலும் தன் மகளுக்காக அவளை காப்பாற்ற முன்வந்து நின்றார். தாரா நடப்பது அதிர்ச்சியாக பார்த்தார். ஃப்ரெட்ரிக், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் முன்னாடி சத்தமா பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எல்லாம் ஒரு கோழை. செபாஸ்டியன் ஃபேமிலியை சார்ந்துதானே நீ இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க என்ற மனதில் இளக்காரமாய் நினைத்தார் தாரா. ஆனால் வெளியே மிகவும் அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொண்டார். என்ன சொன்ன? உன் மக வெக்கமே இல்லாம கன்றாவியான காரியத்தை செஞ்சுட்டு வருவா? அத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணினா நீ என் மேல பழைய போடுறியா? உங்க 2 பேர்னால ஆல்பர்ட் குடும்பத்தோட மானமே போச்சு. உங்களுக்கு போய் எப்படி இப்படி ஒரு பொண்ணு பிறந்திருக்காளோ? ஆல்பர்ட் ஃபேமிலியை சேர்ந்த எனக்கு இது ரொம்ப அசிங்கமா இருக்கு என்று வஞ்சத்துடன் கூறினார் தாரா. ஃப்ரெட்ரிக் அதிர்ச்சியில் உறைந்தார். தாரா கூறிய வார்த்தைகளை கேட்டதும் அவருக்கு உடல் சில்லிட்டது. ஒரு பொம்பளையால் எப்படி மொத்தமாய் பேச்சை மாற்றி பேச முடியும் என்று நினைத்தார். அவர்தான் இந்த ஈனத்தனமான வேலையையும் செய்தது அவரேதான். இந்த செய்தியையும் பரவச் செய்து குடும்ப மானத்தை அவரே வாங்கிவிட்டு இப்போது தங்களை சொல்கிறாரே என்று முறைத்தார். எதுக்காக இப்படி பண்ண என்று இறுகிய குரலுடன் கேட்டார் ஃப்ரெட்ரிக். ஏன் என் அடிக்க போறியா? வாவ், கமான். என்ன இப்ப ஆரன் ஃபேமிலி உனக்கு பின்னாடி இருக்குதுன்னு புதுசா தைரியம் எல்லாம் முளைச்சிருச்சா? ஃப்ரெட்ரிக், என்னைக்காவது ஆல்பர்ட் ஃபேமிலி எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கியா? இதுக்கெல்லாம் காரணம் செபாஸ்டியன் ஃபேமிலி.
உங்களை எல்லாம் நாங்க எங்க பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஹோக்ஸியால இருந்திருந்தா எங்களுக்கெல்லாம் நீங்க தேவையே இல்ல. ஆமா, நான் தான் எலினாவை ரிப்போர்ட்டரை விட்டு ஃபாலோ பண்ண சொன்னேன். அதுக்கு என்ன? உன் பொண்ணு ஊர் மெஞ்சிட்டு இருக்கா, அதான் நான் பப்ளிசிட்டி பண்ணேன். அதுல என்ன இருக்கு? அவளுக்கு தான் இப்படி கண்டவங்க கூட மேயறது பிடிச்சிருக்கே. உங்க குடும்பத்துக்கும் பப்ளிசிட்டி பிடிக்கும். ஆனா நான் இதை உலகத்துக்கே சொன்னேன் என்று வெகு நக்கலாக கூறினார் தாரா. ஃப்ரெட்ரிக்கு ஆத்திரம் அதிகரித்தது. தாரா தன்னையோ ஆல்பர்ட் குடும்பத்தையோ என்ன சொன்னாலும் அவர் பொறுத்துக் கொள்வார். ஆனால் தன் மகளை பற்றி அவர் கூறுவதை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இம்முறை ஃப்ரெட்ரிக் தாராவின் கன்னத்திலேயே பளார் என்று அறைந்திருந்தார். அந்த அறையின் சத்தம் வீடு எதிரொலித்தது. மொத்தமாக திகைத்தார். கொள்ளும் ஆத்திரத்தை ஒரே அறையில் கட்டி இருந்தார் ஃப்ரெட்ரிக். இந்த அடியில் தாராவின் 2 பல் வெளியே விழுந்திருந்தது. ஃப்ரெட்ரிக், எவ்வளவு திமிர் இருந்ததா என் அம்மாவே அரைஞ்சிருப்ப என்று டயானா ஆத்திரத்தில் அவரின் பெயரோடு அழைத்தாள். அனைவரையும் முறைத்து பார்த்தவள், ஓ, இப்ப நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? 2 பேரும் என்ன உங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறீங்க? உங்க பின்னாடி ஆரோன் ஃபேமிலி இருக்குங்கிற திமிர்ல எங்களை வந்து அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா என ஆத்திரத்தில் கேட்டாள் டயானா. ஓடி போயிரு என்று அவள் மீது எரிந்து விழுந்தார் ஃப்ரெட்ரிக். தாரா மெல்ல தரையில் இருந்து எழுந்தவர் இன்னும் அகங்காரத்துடனே நின்று கொண்டிருந்தார். சும்மா இருந்த பிலிப் பக்கம் திரும்பினார். பிலிப், ஆல்பர்ட் குடும்பம் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் நீ பார்க்க வேண்டியதா போச்சு. பிளீஸ், நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. வீட்டு பிரச்சனைய முதல்ல நாங்க பேசி முடிக்கிறோம் என்று நல்லவர் போல் கூறினார். பிலிப் எப்படி போவான்? அதுவும் அவனின் தேவதை அங்கு இருக்காளே. உனக்கு ஆல்பர்ட் குடும்பத்தை பத்தி பெருசா தெரியாது. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. எனக்கு தெரியும் எலினா நல்லவ இல்லன்னு. இவ அடிக்கடி கிளப்பிங்கு போறது மட்டும் இல்லாம அவளோட தனிப்பட்ட வாழ்க்கையும் அவ்வளவு ஒண்ணு நல்லா இல்ல. இவ நிறைய பசங்க கூட டீட் பண்ணிருக்கா. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தடவை இவ ஆப்பிரிக்கன்ஸ் கூட இருந்தத என் ஆளுங்க பாத்திருக்காங்க என்று கொச்சையாக கூறினார் தாரா. சரவணன் திகைத்து விட்டான். தாரா போல் அசிங்கமாய் பேசுபவரை இப்போதுதான் முதலில் பார்க்கிறான். போய் சொல்லாதீங்க, நான் அப்படி இல்ல என்று அழுகையுடனே கத்தினாள் எலினா. இவங்க சொல்றதுல உண்மையே இல்ல. நான் இது வரைக்கும் ஒருத்தன் கூட தான் இருந்திருக்கேன், அது சரவணாதா என்று அழுகையுடனே கத்தினாள். தாரா இத்தனை அறை வாங்கியும் திருந்தாமல் அவரின் கேவலமான புத்தியை காட்டிக் கொண்டிருந்தார். அது சரி, நீ எப்படி ஒத்துப்ப? முதல்ல உன்னை போட்டோ எடுத்துட்டு வந்ததையும் நீ அதை ஒத்துக்கவே இல்லதானே என்று கேட்டார். சரவணன் தான் ரிப்போர்ட்டர்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறான் என்று தாரா கண்டுகொண்டார். அதனால் நேரடியாக கேமரா முன்னே சென்று நின்றவர், அவளை நல்லா போக்கஸ் பண்ணுங்க, இத பாத்துட்டு இருக்கிறவங்கள இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லட்டும் என்று கோரினார். நிஜத்தை அழுது புரண்டு கோரினாலும் யாரும் நம்ப போறதில்லை. எந்த விஷயம் யாருக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறதோ அதைத்தான் மக்கள் மெய் என்று நம்புவார்கள். என்ன, என்னைவே எதிர்க்க நினைக்கிறியா? உன்னால முடியுமா என்ன என்று சரவணனை பார்த்து திமிராக கேட்டார் தாரா. அப்பா, நான் சத்தியமா அப்படி பண்ணல என்று வெடித்து அழுதாள் எலினா. ஃப்ரெட்ரிக் சம்மதமாய் தலையசைத்தார். தன் மகளை நம்பாமல் இருப்பாரா? தாரா, வாய மூடு என்று கர்ஜித்தார் ஃப்ரெட்ரிக். ஃப்ரெட்ரிக், உன்னால எங்கிட்ட எப்படி அப்படி பேச முடியுது? நான் உன் அண்ணனோட வைஃப். நீ உன் மகளுக்காக வேணா வக்காலத்து வாங்கலாம், ஆனா இது ஆல்பர்ட் குடும்பத்தோட மரியாதை பத்தினது. நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உன் பேச்சு ஆல்பர்ட் குடும்பத்துல எழுபட மாட்டேங்குது என்று மட்டம் தட்டினார் தாரா. உடனே சாரா பக்கம் திரும்பினார். என்ன சாரா, நான் சொல்றது சரிதானே என்று கேட்டார். சாரா இன்னுமுமே அதிர்ச்சியில் இருந்தார். தன் அக்காவை சமாளிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் மனித தன்மையே இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை அவர் செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஒரு நொடி யோசித்த சாரா மெல்ல தலையசைத்தார். ஆமா, ஆனா தாரா, பிளீஸ் இந்த விஷயத்த வெளியில தெரியாம பாத்துக்கோ. இல்லனா ஆல்பர்ட் ஃபேமிலியோட மானமே போயிடும், எலினாவோட வாழ்க்கையும் வீணா போயிடும் என்று பயத்துடன் கெஞ்சினார். அங்கிருந்த ரிப்போர்ட்டர்களை இதனை அதிர்ச்சியாக பார்த்தார்கள். தாராவிற்கு சப்போர்ட்டுக்கு ஆட்கள் தேவையில்லை, அவர் வாயே போதும். நொடி பொழுதில் வந்த பிரச்சனையை திருப்பி விட்டார். ஆனால் அங்கு கூடியிருந்த ரிப்போர்ட்டர் விதார்த்தின் கையால், அவருக்கு தெரியும் தாரா என்னதான் வாய்க்கழிய பேசினாலும் கடைசியில் அவர்தான் அவமானப்பட போகிறார் என்று. அதற்கு ஒரே காரணம், அவர் எதிர்க்கும் ஆள் சரவணன். சரவணன் யார் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். விதார்த் முன்பே கூறியிருந்தார். கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தாரா வஞ்சத்தை கக்கினார். தெரியும், நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்ல,
ஒன்னு என் தங்கச்சி பொண்ணு, இன்னொன்னு ஆல்பர்ட் குடும்பத்தோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இது கண்டிப்பா எனக்கு இது மேல அக்கறை இருக்கு. இத பரப்பாம இருக்கிறது எனக்கு சாதாரண விஷயம்தான். ஆனா இப்ப என்ன அரைஞ்சாங்களே 2 பேரு, அவங்க இப்பவே என் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். அதுவும் இந்த பிரஸ் முன்னாடிதான் அவங்க கேட்கணும் என்று அழுத்தம் திருத்தமாய் சரவணனையும் ஃப்ரெட்ரிக்கையும் பார்த்தபடி கூறினாள் தாரா. அதில் மீண்டும் அதிர்ந்திருந்தாள் சாரா. இப்போது எலினாவும் இன்னும் திகைத்தாள். தாரா எலினா பற்றி கூறியது எதுவுமே உண்மை இல்லை என்றும் அனைத்தும் பொய். சாரா முதலில் தயங்கினார். ஆனால் பின்னே திரும்பி ஃப்ரெட்ரிக்கை பார்த்தார். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல என்றார். ஃப்ரெட்ரிக்கின் உடல் கோபத்தில் நடுங்கியது. சாராவிற்காக அவர் பொறுத்து போன பொறுமையெல்லாம் காற்றில் பறந்தது. சாரா, எப்படி நீ என்று அவர் பேச ஆரம்பிக்க சாரா ஆத்திரத்துடன் அவரை முறைத்தார். என்ன, உங்க பொண்ணுக்காக உங்களால் இதை செய்ய முடியாதா என்று சீற்றத்துடன் கேட்டார் சாரா. உடனே சரவணன் பக்கம் திரும்பியவர், அப்புறம் நீ ஆல்பர்ட் குடும்பம் உன்னை மதிக்கணும்னா உடனே அவ சொன்னது செய் என்று கட்டளையிட்டார். சில நொடிகள் சரவணன் பேச்சற்ற நின்றான். சாராவால் இப்படி ஒரு முட்டாளாக இருக்க முடியும் என்று யோசித்தான். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூறவில்லை. தாரா பேச்சு செயல் எல்லாம் ஒரு துவனியில் இருந்ததுதான். ஆனால் அவனுக்கு ஏதோ சிறுபிள்ளை விளையாட்டை பார்ப்பது போல இருந்தது. தாராவிற்கு சாவு கன்ஃபார்ம் என்று நினைத்தான். ஆனால் ஃப்ரெட்ரிக் அப்படி இல்லையே. தன் மகளின் வாழ்க்கைக்காக அவர் எதையும் செய்வார். சாரா கூறியதில் அவர் முட்டிக்கால் போட மனதளவில் தயாரானார். எலினா பக்கம் திரும்பினார் சாரா. பாத்தியா, எப்படி ஒரு உதவாக்கரைய நீ கூட்டிட்டு வந்திருக்கன்னு என்றார். அப்பா வேண்டாம் என்று அழுதாள் எலினா. அவரை மண்டியிட விடாமல் தடுத்தாள். கண்ணீரும் வீட்டு வாசலில் நிறைய கார்களும் வந்து நின்றன. அவர்கள் எல்லாம் ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் கான்பரன்ஸை சேர்ந்தவர்கள். அவர்கள் கையில் பேனருடன் அங்கு வந்தார்கள். 316 அம்பாசிடர் எலினா. ஃப்ரெட்ரிக்கு நடப்பது எதுவுமே பிடிக்கவில்லை. இப்போது ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷனிலிருந்து எல்லோரும் அவரது வீட்டிற்கு வந்திருப்பது அவர்களை ஒரு கடினமான வேலைக்கு போர்ஸ் செய்யத்தான் என்று புரிந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவர்களை யார் அழைத்திருப்பார்கள் என்றும் தெரியவில்லை. தாரா கூப்பிட்டிருப்பாரா என்றும் யோசித்தார். ஆனால் அடுத்த நொடி அவரே, அவளுக்கு எங்க இவ்வளவு பவர் இருக்க போது, அப்படி இருந்திருந்தா என்னதான் பண்ணிருக்க முடியாது, அப்படி இருந்திருந்தா அவ டயானாவை சிராஜுக்கு கட்டி கொடுக்க இத்தனை கஷ்டப்பட மாட்டாளே என்றும் சொல்லிக் கொண்டார். தாராவை தவிர்த்து அவரது மனதிற்கு வந்த ஒரே ஆள் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கும் இளைஞன்தான். அது சரவணன் தான். ஃப்ரெட்ரிக் சரவணனை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். அவனோ எல்லாவற்றையும் பக்காவாக கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருப்பது போல மிக அமைதியாக இருந்தான். அதே நேரத்தில் தாராவோ அவர்களை யாரு கூப்பிட்டிருப்பார்கள் என்று கொஞ்சமும் கவலைப்படவில்லை. யாராக இருந்தாலும் இப்போது அவருக்கு முன்னால் இருப்பது ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் ஆளுகள் என்பதால் அவர்களால் அவருக்கு உதவ முடியுமாக இருக்கும் என்று யோசித்தார். அவருடனே ஃப்ரெட்ரிக்கை பார்த்து, இன்னும் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கோஆபரேஷன் ஆளுக வந்து பார்த்து நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா என்றார். ஆனால் ஃப்ரெட்ரிக் அசையவில்லை. அப்போது அங்கே வந்தால் எலினா. அது அவள்தான் என உறுதி செய்ததும் அவளது கையில் ஒரு பாக்ஸ் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கிய எலினா அனைவரையும் பார்த்தாள். என்னது என்று கேட்டுக்கொண்டே திறந்தாள். அதற்குள் ஒரு டியாரா இருந்தது. அப்போது கோஆபரேஷன் ஆட்கள் அவளது கையில் ஒரு சில்க் பேனரை கொடுத்தார்கள். அவள் அதை யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கிருந்த கோஆபரேஷன் ஆள் ஒருத்தர், மிஸ் எலினா, 3 நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் என்றார். அங்கே இருந்த யாருக்குமே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. பிலிப்பும் கூட குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். எலினா அப்படி சொன்னவரை பார்த்து, என்ன தீர்மானம் என்று கேட்டாள். உங்களை இந்த கான்பரன்ஸோட அம்பாசிடராக டிசைட் பண்ணிருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால இத சரியா ஹேண்டில் பண்ணிக்க முடியல. இந்த விஷயத்த உங்களால மறுக்க முடியாது. நாங்க இத பத்தி ஆல்ரெடி ஹோக்ஷியா அயர்லாந்து கூடவே ஆசியாவில் இருக்கிற ஆர்கனைசர்ஸ் எல்லார்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணியாச்சு. அவர் சொன்னதை கேட்டதும் தாராவிற்கு வயிறு எரிந்தது. அது எப்படி இந்த மாதிரியான நல்ல விஷயம் எல்லாம் அழகா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நடக்குது, ஏன் என்னோட பொண்ணுக்கு நடக்க மாட்டேங்குது என்று கடுகடுத்துக் கொண்டிருந்தார். அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எலினா அதை கேட்டதும் ஷாக்காகி நின்றாள். அவர்களை பார்த்தவள், உண்மையாவா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள்.
ஆச்சரியத்தில் விரிந்திருந்த அவளது கண்கள் இன்னும் கூடுதல் அழகாக இருந்தது. அப்போது தாரா உடனே வேகமாக வந்து எலினாவின் கையிலிருந்த சர்டிபிகேட்டை பறித்தார். அதில் இருக்கும் ஸ்டெம்பை பார்த்தார். அதை பார்த்தவருக்கு அது போலியானது இல்லை என்று தெளிவானது. அதில் எலினாவின் பெயரும் பதிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு அதை பார்க்க பார்க்க இன்னும் எரிந்தது. எலினா அவர்களது இமேஜ் அம்பாசிடராக நியமித்தது மட்டும் விசேஷம் இல்லை. அவள் மட்டும்தான் அம்பாசிடர். அந்த ரோலுக்கு அவள் மிக பொருத்தமாக இருப்பாள் என்று நினைத்திருந்தார்கள். அழகானவள், திறமையானவள், கூடவே அவள் கலப்பினத்தைச் சேர்ந்தவள். அப்படி இருக்கும்போது அவளால் அதிகமான நாடுகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று யோசித்தார்கள். தாராவினால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. சர்டிபிகேட்டை பார்த்து கொண்டே இருந்தவர் திடீரென்று அதை தூக்கி வீசினார். பின் எல்லோரையும் பார்த்து கொண்டே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா? இவளத்தானே அம்பாசிடரா போடணும்? உங்களுக்கு இவ எப்படிப்பட்டவன்னு சொல்லி நல்லா தெரியும் தானே? ஏன் நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? ஹார்பர் ஞாபகம் இருக்குதானே? இது ஒன்னும் சாதாரண கான்ஃபரன்ஸ் இல்ல. அதனால எல்லாரும் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இவ்வளவு அம்பாசிடரா போட முடியும்னு சொன்னா இவளுக்கு என்னோட பொண்ணே பெட்டர் என்றார். கிடைக்கும் கேப்பில் எல்லாம் அவர் தனது பெண்ணுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொண்டிருந்தார். தாராவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ். அதை எப்படியாவது கைக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தது. அவள் மட்டும் ஒரு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுக்கு அம்பாசிடர் ஆகிவிட்டால் அவளால் லேசாக சிராஜை கல்யாணம் செய்து விடலாம் என்று யோசித்தார். தாரா மனதிற்குள் ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு அதன்படி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு அடுத்து நடந்தது ஒரு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது. தாரா சர்டிபிகேட்டை கீழே வீசியதுமே எலினாவிற்கு சர்டிபிகேட்டை கொடுத்தவர் உடனே தாராவின் கையில் விலங்கு மாட்டினார். அதை பார்த்ததும் அப்படியே ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார் தாரா. ஹே ஹே, என்னது? எதுக்கு இப்படி? அது கேட்டதும் அவருக்கு முன்னால் இருந்த அந்த ஆள், மேடம், நீங்க எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட அம்பாசிடரை அவமதிச்ச குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறீங்க என்றார். தாராவிற்கு இவர்கள் உண்மைத்தான் சொல்கிறார்களா என்று சந்தேகமாக இருந்தது. ஆனால் பொய்யில்லை என்பது மட்டும் தெரிந்தது. என்னது, அவமதிச்சனா? ஆமா மேடம், இப்பதான் நீங்க அவங்களோட சர்டிபிகேட்டை கீழே போட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தான் அவங்கள வீடியோ எடுத்து வெளியே விட சொல்லிருக்கீங்க. நீங்க பேசிட்டு இருந்ததையும் கேட்டுட்டோம். ஹே, என்னது எல்லாரும் என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் அவதூறு பண்ணல. அவ என்ன பெரிய ஒழுங்கா? அவ எவ்வளவு மோசமான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தாரா சொன்னதை கேட்டதும் சரவணனுக்கு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. சொந்தத்திற்குள்ளேயே இத்தனை வெறுப்பா என்று யோசித்தான். அவருக்கு எலினா மேல் வெறுப்பு அதிகமாக இருப்பது பச்சையாக தெரிந்தது. தாரா சொன்னதை கேட்டதும், மேடம், சும்மா சொல்லக்கூடாது, நீங்க அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும் என்றார் சர்டிபிகேட் கொடுத்தவர். அதுக்குத்தானே அந்த வீடியோ இருக்கு, அது போதாதா ப்ரூவ் பண்ண? எலினா தான் அம்பாசிடரா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு உறுதியா தெரியுமா? நீங்க எல்லாரும் இன்டர்நெட்ல அந்த வீடியோ போட்ட எல்லாத்தையும் பாத்தீங்க தானே? நீங்க நினைக்கிற மாதிரி அவ நல்ல பொண்ணா இருந்திருந்தா யாரும் ஒருத்தவங்க கூட அப்படிலாம் இருப்பாளா? தாரா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த சரவணனுக்கு அவரது துணியை கேட்கும் போதே கடுப்பாக இருந்தது. அப்படியே எழுந்து போய் அவரை அடிக்க வேண்டும் போல் இருந்தது. மேடம், அதெல்லாம் ஆதாரம் இல்ல. முதலாவது, நீங்க சட்டவிரோதமா இன்னும் ஒருத்தரோட வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீடியோல இருக்கிறது உண்மையாவே மிஸ் ஆல்பர்ட் தானான்னு சொல்லியே எங்களுக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் கூட அது அவங்களோட பர்சனல். அதுல எங்களால தலையிட முடியாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. ஆனா எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட மரியாதையை காக்கணும்னு சொன்னா இமேஜ் அம்பாசிடரா இருக்கிற மிஸ் ஆல்பர்ட்டுக்கு வேற யார் கூடயும் பழக்கம் இருக்கக்கூடாது. அப்படியே அவங்களுக்கு இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடைஞ்சாலும் கூட நாம அத ரகசியமா தான் வச்சுப்போம். அவர் எல்லா ரூல்ஸையும் சொல்லி முடித்தார். எலினாவுக்கே அதையெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. அவள் மெதுவாக சரவணனை பார்த்தாள். அவன் வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்தான். பிலிப்பும் கூட எல்லாற்றையும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். இது நல்ல விஷயமாச்சே, அவ உண்மையாவே அம்பாசிடர் ஆயிட்டாளா? அப்படின்னு சொன்னா நான் அவ கூட எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸா ஆகுறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னாலையும் ப்ராஜெக்ட் எடுத்துக்க முடியுமா இருக்கும். இது சூப்பரா இருக்கே என்று நினைத்துக் கொண்டான் பிலிப். ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கார்ப்பரேஷன் ஆரோன் ஃபேமிலிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆரோன் ஃபேமிலியின் மகிமைகளை பற்றியும் அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவன் எந்த அளவுக்கு அவனுக்கும் எலினாவுக்கும் இடையில் இருக்கும் பந்தத்தை பேணிக் கொள்கிறானோ அந்த அளவுக்கு எல்லாம் நன்றாக நடக்கும் என்று யோசித்தான். அதனால் அவன் உடனே எல்லோரையும் பார்த்து, அது சரி, ஆமா, அந்த வீடியோல இருக்கிறது எலினாவே இல்ல. எனக்கு எலினாவை பத்தி நல்லாவே தெரியும். எலினா ஒன்னும் அப்படியான பொண்ணு இல்ல. அது மட்டும் இல்லாம இப்பதான் டெக்னாலஜி எப்படி எப்படி எல்லாமோ போயிடுச்சு.
இப்படியான ஒரு வீடியோ செய்யறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன். வீடியோல இருக்கிறது எலினா இல்ல. அண்ட் இந்த மாதிரியான வேலை செய்யறவங்களுக்கு தண்டனையும் அதிகமா இருக்கணும் என்றான். அதை கேட்டதும் தலையை ஆட்டிய சர்டிபிகேட் கொடுத்தவர் அவருடன் இருந்தவர்களுக்கு கண் காட்டினார். அதை கண்டதும் எல்லோரும் தாராவிற்கு முன்னாடி வந்தார்கள். அதை பார்த்த தாரா பதட்டத்துடன், ஹே, என்ன பண்ண போறீங்க? உங்களால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் யாருன்னு தெரியும் தானே? என் புருஷன் யாருன்னு தெரியும் தானே? அது மட்டும் இல்ல, இப்ப நாங்களும் ஆரோன் ஃபேமிலியும் சேர்ந்திருக்கோம். உங்களுக்கு அவங்களை எதிர்த்து நிக்க முடியாது என்று கத்தினார். ஆனால் அதை கேட்ட அந்த ஆள் ஒரு சிறிய சிரிப்புடன், ஓஹோ, மேடம் பேக்ரவுண்ட் பத்தி பேசுறீங்களா? மேடம்க்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். அதாவது இந்த கான்பரன்ஸோட ஹாஸ்ட் யுனைடெட் நேஷனல் அவங்களோட ரூல்ஸை மீறி யாருக்கும் எங்கேயும் போக முடியாது. அமைதியா வந்தா உங்களுக்கு தான் நல்லது என்றார். அவரது ஆட்கள் தாரா அசையாமல் இருக்கவும் பிடித்து இழுத்து கொண்டு போனார்கள். அவர்கள் யாரும் அவரது மிரட்டலுக்கு செவி சாய்க்கவும் இல்லை, அவருக்கு மரியாதை கொடுக்கவும் இல்லை. 317 பிலிப் தி கார்டியன். வந்திருந்தவர்கள் தாராவை காரை நோக்கி இழுத்துக் கொண்டே போனார்கள். அதில் அவரது காலும் கூட காயமானது. யாரும் அவர் மேல் கருணை காட்டவும் இல்லை. யுனைடெட் நேஷன்ஸ்க்கு முன்னாடி ஹோக்சியா, அயர்லாந்து, ஏன் ஆரோன் ஃபேமிலி எதுவும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். தாரா இன்னுமுமே அவர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்தார். ஹே, என்ன விடுங்க, என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல என்று கத்திக்கொண்டே இருந்தார். ஆனால் அவரது எந்த ஒரு கதறலும் அங்கிருந்த யாரின் காதையும் அடையவில்லை. அவர்கள் எதையும் அலட்டிக் கொள்ளாமல் தமது கடமையை மட்டும் செய்தார்கள். தாரா இதுவரைக்குமே இப்படியான ஒரு அவமானத்தை சந்தித்ததில்லை. இதுவரைக்கும் அவர் செபாஸ்டியன் ஃபேமிலியின் ஒரு டாப் ஆளாகத்தான் இருந்தார். ஆனால் இப்போது ஒரு சிறை கைதி. அவர் என்னதான் ட்ரை செய்தாலும் வெளியே வர முடியாதபடி அடைக்கப்பட்டிருந்தார். சாராவோ சில நேரத்துக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தார். அவருக்கு தாராவை அங்கே இருந்து கொண்டு போய் பல நிமிடத்திற்கு பிறகுதான் ஒரு மூச்சு விட்டார். உடனே எலினாவின் கையை பிடித்துக் கொண்டு, நீ என்ன ஏமாத்தல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றார். அவருக்கு அது உண்மையிலேயே பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் எலினா சந்தோஷமாக இருக்கவில்லை. அவளுக்கு சாராவின் வார்த்தையை கேட்டு வருத்தமாகத்தான் இருந்தது. யாரோ ஒருத்தி வந்து தன்னை திட்டிக் கொண்டிருக்கும் போது தனது அம்மா தனக்காக எதுவுமே பேசவில்லையே என்று வருத்தப்பட்டாள். அவள் ஒரு மாதிரியாக புன்னகைத்து விட்டு, நான் எதுக்குதான் அம்பாசிடர் ஆனனோ தெரியாது. சரியா பார்த்தா இது ஓட்டிங் மூலமா தானே நடக்கணும் என்றாள். அதை கேட்டதும் அங்கே இருந்த பிலிப் லேசாக இருமினான். எலினா, நீ உண்மையில நம்பிக்கை வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட டிரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே ஃபாரின் மீடியால கண்டென்ட்டா இருக்கும். அது மட்டும் ஏன், உன்னை எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் ஒவ்வொரு ரன்வேக்கும் கூப்பிட்டிருக்காங்க தானே. ஆனா நீதான் போகல. உன்னை இன்வைட் பண்றது செலிபிரிட்டி ஷெட்யூல பிடிக்கிறத விட கஷ்டம் தெரியுமா? உனக்கு தான் உன்னோட அருமை தெரியல. எலினா அழகை பற்றி யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவள் அழகில் எந்த ஒரு குறையும் இல்லை. அவனது மனதில் இருந்த ஒரே ஒரு கவலை என்னவென்றால், அன்று ஹார்பரில் இருந்தது உண்மையிலேயே எலினாதான். அது மட்டுமல்லாமல் அவளுடன் இருந்தது சரவணன் என்பதுதான். அவனுக்கு அதை நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருந்தது. அப்போது சாரா பிலிப்பை பார்த்து, பிலிப் என்றார். அவரது முழு நம்பிக்கையும் இப்போது பிலிப் மேல்தான் இருந்தது. அவரது பார்வையில் அவர் எலினாவிற்கென்று முடிவாயிருப்பது பிலிப் தான். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு எலினாவை கடந்த காலத்தை பற்றியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. பிலிப், நீதான் அவங்களை வர சொன்னது. சாராவை பொறுத்த வரைக்கும் அங்கே இப்போதைக்கு ஆட்களை வரவைக்கும் அளவுக்கு பவர் இருப்பது அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் அவன் தானே ஆல்பர்ட் ஃபேமிலி ஆரோன் ஃபேமிலியுடன் சேரவும் ஹெல்ப் பண்ணியது. சாராவின் கேள்வியை கேட்டதும் பிலிப்பிற்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனாலும் மூக்கை உடைத்துக் கொள்ளாமல் ஆமாம் என்று தலையை ஆட்டினான். நான் தான் வர சொன்னேன். என்ன வேணாலும் ஆகட்டும். ஆனா யாராவது எலினாவை பார்த்து ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது. யாரும் அவளை வார்த்தையால கூட காயப்படுத்த கூடாது. அது சரி, ஆம்பளைன்னா இப்படிதான் இருக்கணும் என்று எலினாவை பார்த்து கொண்டே சொன்னார். எலினா ஒன்றுமே ரியாக்ட் செய்யவில்லை. அவளுக்கு இன்று நடந்தது பெரும் பிரச்சனையாக தெரிந்தது. அவளுக்கு அவளது ஆன்டியை பற்றி நன்றாகவே தெரியும். அவர் எவ்வளவு முரடாக இருப்பார் என்று அவள் பார்த்திருக்கிறாள். டயானாவும் அவளது அம்மாவின் காப்பிதான். 2 பேருமே நயவஞ்சகர்கள்தான். எலினா மெதுவாக திரும்பி சரவணனை பார்த்தாள். அவன் மட்டும் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டுடன் இருந்ததால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று யோசித்தாள். அது அவளுக்காக இல்லை. மேடம், நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல.
ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன் என்று மிகவும் பணிவுடன் சொன்னான் பிலிப். அதை கேட்டதும் சாராவிற்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது. பாரு, நீ சும்மா நினைச்சு பண்ணினதே எனக்கு எவ்வளவு பெரிய உதவியா ஆயிருக்கு என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். அப்போது ஃப்ரெட்ரிக் எல்லாரையும் பார்த்து, சரி விடுங்க, கதை எல்லாத்தையும் அப்புறமா வச்சுப்போம், நாம் இப்ப உள்ள போய் சாப்பிடுவோம் என்றார். இனிமேல் அவரது மகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என தெரிந்ததும் அவருக்கு நிம்மதியாக இருந்தது. ஃப்ரெட்ரிக் சரவணனை பார்த்து லேசாக புன்னகைத்து விட்டு, வாங்க போலாம் என்றார். சாராவிற்கு ஏனோ ஃப்ரெட்ரிக்கின் செய்கை வித்தியாசமாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் அவர் சரவணனை எல்லோருடனும் சேர்ந்து சாப்பிட கூப்பிடுகிறாரா என்று யோசித்தார். உடனே ஃப்ரெட்ரிக்கை பார்த்து, ஏன் உங்களுக்கு என்னாச்சு? இந்த பிச்சைக்காரனை எங்க வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட போறானா? ஆல்பர்ட் ஃபேமிலிக்கு நான் தான் இன்சார்ஜா இருக்கேன், நீங்க இல்ல என்று கத்தினார். சாரா சரவணனை வீட்டை விட்டு வெளியே துரத்தாமல் இருப்பதே பெரிய விஷயம்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். சாராவின் கத்தலை கேட்ட ஃப்ரெட்ரிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவருக்கு ஏனோ சரவணனை அதிகம் பிடித்திருந்தது. சரவணனுடனே ஃப்ரெட்ரிக்கை பார்த்து, இல்லங்க வேணா, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் என்றான். சரவணனும் முடிந்த வரைக்கும் அவனை கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருந்தான். என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்தான். ஃப்ரெட்ரிக் லேசாக சிரித்துவிட்டு சரவணனின் தோளில் தட்டினார். சரி, அப்போ இன்னும் ஒரு நாள் கண்டிப்பா நாம சேர்ந்து சாப்பிட போவோம் என்றார். அதை பார்த்து கொண்டிருந்த பிலிப் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். அவனுக்கு இதுதான் பலம், இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்று புரிந்தது. அவனுக்கு ஏனோ இதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்பது போல இருந்தது. அவன் அதை நினைத்து சிரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சாரா அவனது பக்கம் திரும்பினார். அப்புறம் பிலிப், இன்னொரு விஷயம். ஓ, சொல்லுங்க. இல்ல, தாரா பத்தி தான். உங்களுக்கு தான் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அத வச்சு தாராவை வெளியில கூட்டிட்டு வந்துருங்க. என்னதான் இருந்தாலும் ஒரே ஃபேமிலி இல்லையா? அவ உள்ள இருந்தா எங்களுக்கும் தான் நல்லதில்ல என்று இழுத்தார். அதை கேட்டதும் சரவணனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. சாராவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கூட யோசித்தான். இப்போதுதான் தாரா அவரது மகளை அப்படியெல்லாம் பேசினார். அதை கேட்டு கொஞ்சம் கூட கோபப்படவும் இல்லை. அது பரவாயில்லை என்று விட்டாலும் கூட இப்போது அவரை தாராவை காப்பாற்றி கூட்டி வரவும் சொல்கிறாரே என்று யோசித்தான். அவனுக்கு அவரை பார்க்கும்போது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என சொல்வது எவ்வளவு பெரிய பொய் என்று தோன்றியது. சாராவின் பார்வையில் எலினா வெறும் பகடையாகத்தான் தெரிகிறாள் போல என்று தோன்றியது அவனுக்கு. அவனுக்கு செபாஸ்டியன் ஃபேமிலி ஒரு ஃபாரின் ஃபேமிலி என தெரியும். அப்படியான ஃபேமிலிகள் தம் ஸ்டேட்டஸை பற்றி மட்டும்தான் யோசிப்பார்கள். அந்த ஸ்டேட்டஸுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருப்பார்கள். சாரா சொன்னதை கேட்டதும் பிலிப் ஸ்தம்பித்து போய் நின்றான். தாராவை கைது செய்தவர்கள் அவனால் எட்டியும் பிடிக்க முடியாதவர்கள். அவர்களே தாம் என்னுடன் தொடர்புள்ளவர்கள் என்று சொல்லிவிட்டுத்தானே போனார்கள். அப்படி இருக்கும்போது அவனால் சாரா சொல்வதை கண்டிப்பாக செய்ய முடியாது. கோல்டன் ஃபேமிலி எவ்வளவுதான் பெரிய செல்வாக்கான ஃபேமிலியாக இருந்தாலும் கூட அவர்களது பவர் எங்கே வரைக்கும் வேலை செய்யும் என்று ஒரு லிமிட் இருக்கிறதல்லவா? ஆனாலும் பிலிப் அவனுக்கு இருக்கும் மரியாதையை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அதனால் உடனே தலையை ஆட்டிவிட்டு, முடியாதுன்னு இல்ல, இந்த விஷயம் கொஞ்சம் வெளியில இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன், ஆனா என்றான். அவனுக்கோ இப்போது எல்லோரின் கவனமும் கான்பரன்ஸின் மீதுதான் இருக்கிறது. யாரும் இதையெல்லாம் மீடியாவில் போட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்றுதான் எண்ணமாக இருந்தது. பிலிப் சொன்னதை கேட்ட சரவணன், நீ எப்படி அதை இவ்வளவு உறுதியா சொல்ற என்று உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டான். அவனுக்கு தாராவின் குணத்திற்கு அவள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அதை பற்றி அவன் வெளியிடப் போவதில்லை. ஆனால் இப்போது பிலிப் சரவணனின் செயலுக்கு கிரெடிட் எடுக்க போராடி கொண்டிருந்தார். அவனுக்கு இன்னும் எரிச்சலை கொடுத்தது என்னவென்றால், பிலிப் சொன்னதை கேட்ட சாரா சந்தோஷமாக தலையை ஆட்டினார். சாராவுக்கு இப்போது பிலிப் தான் அவரது அதிர்ஷ்ட தேவதை போல் இருந்தது. பிலிப் ஆனா என்று இழுக்கவும் சாரா உடனே ஆனா என்ன என்று கேட்டாள். பிலிப் உடனே புன்னகைத்துவிட்டு, அதுல நான் இருக்கிற அதே இடத்துல ஒரு பிச்சைக்காரன் இருக்கக்கூடாது. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் என்றான். அங்கே இருந்த எல்லோருக்கும் அவன் யாரை சொல்கிறான் என்று நன்றாகவே தெரிந்தது. அப்போது சரவணன் மனதிற்குள், நீ ரொம்ப யோசிக்காத, உனக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது என்று நினைத்துக் கொண்டான். அதுபோலவே அடுத்த சில நொடிகளில் பிலிப்புக்கு ஒரு கால் வந்தது. அவனது ஆள் ஒருத்தன் தான் கால் செய்திருந்தான். 318 நல்ல நடிகன். பிலிப் போனை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தூரமாக போய் பேசிக் கொண்டிருந்தான். சாரா இலினா பக்கம் திரும்பி, இலினா, நான் இதுக்கு மேலேயும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அவனை இங்கிருந்து போக சொல்லு. இப்ப உன்னாலதான் தாரா ஜெயில இருக்கா.
இதுக்கு மேலே உன்னோட 7,100 என்னால தாங்கிக்க முடியாது என்று சொன்னார். அவரது பார்வையில் கொலை வெறி தெரிந்து கொண்டிருந்தது. எலினா தனது தாயையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எலினாவிற்கும் ஃபேமிலி மேல் அக்கறை இருக்கிறதுதான். ஆனால் அவளது கருணைக்கு கொஞ்சமும் ஏற்றமில்லாதவர்தான் தாரா என்று யோசித்தாள். அவரும் தான் ஃபேமிலியை பற்றி யோசிக்கவே இல்லை என்று நினைத்தாள். அப்படி ஃபேமிலி பற்றி யோசித்து செயல்படுபவராக இருந்தால் அவளது போட்டோவை மீடியாவிற்கு போட சொல்லியிருப்பாரா? அவருக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை என்று நினைத்தாள். இப்படி இருக்க அவளுக்கு அவளது அம்மாவை பார்க்கும்போது இன்னும் வருத்தமாக இருந்தது. அவர் கொஞ்சம் கூட அவளை பற்றி யோசிக்காமல் இருப்பது அவளுக்கு பெரும் வருத்தமாக இருந்தது. ஒரு முடிவுக்கு வந்தது போல சரவணனின் கையை பிடித்துக் கொண்டு, அம்மா, அதுதான் உங்க யாருக்கும் சரவணனை பிடிக்காது தானே, அப்படின்னு சொன்னா நானும் சேர்ந்து அவன் கூடவே போயிடுறேன் என்று முடிவாக சொன்னாள். அதை கேட்டதும் சாரா மெதுவாக எலினாவிற்கு முன்னாடி வந்தார். எலினா, உனக்கு என்னதாமா ப்ராப்ளம்? நீ பிலிப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். கால்டன் ஃபேமிலி, மேக்கால எவ்வளவு பெரிய ஃபேமிலின்னு சொல்லி உனக்கே தெரியும் தானே. சரி, அதை விட உனக்கு பிலிப்ப பிடிக்காதுன்னு வச்சுப்போ. ஆனா அதுக்காக சரவணனா? அப்படியே இருந்தா உனக்கு யாராவது இன்னும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவனை கொஞ்சம் பாரேன், அவங்கிட்ட ஏதாவது இருக்கா? அவங்கிட்ட காசும் இல்ல, பவரும் இல்ல, ஸ்ட்ரென்த்தும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட நல்ல கேரக்டரும் கூட இல்ல. உனக்கு புத்தி இருந்தா நீ ஆல்பர்ட் ஃபேமிலியோட நல்லதுக்காக யோசிப்ப. இப்ப எங்களுக்கு பிலிப்போட அந்தஸ்து தான் ரொம்ப பெருசு. இப்ப பாரு, அவன்தான் எங்களையும் ஆரன் ஃபேமிலியும் சேர்த்து வச்சான். அது மட்டுமா, இப்போ உன்னை அம்பாசிடர் ஆக்கி இருக்கிறதும் அவன்தான். அது உனக்கு புரியாம இருக்காது. ஆனா இப்ப நீ கைய பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிற இவன் உனக்காக என்ன செஞ்சிருக்கான்? அவன் உன்னோட மொத்த அயர்லாண்ட பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு பொண்ணாதான் ஆகியிருக்கான். எலினா இப்போதாவது அவளது புத்தியை யூஸ் செய்வாள் என்று யோசித்தார் சாரா. ஆனால் அவளோ லேசாக புன்னகைத்து விட்டு, அம்மா, நான் ஒன்னும் குழந்தை இல்லம்மா. எனக்கு என்ன வேணும் வேணான்னு சொல்லி பாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வேணும்னா காசு முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு காதல் தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு சரவணனை பார்த்தாள். அவன்தான் அங்கே மெயின் கேரக்டராக இருந்தாலும் கூட ஏதோ சைடு கேரக்டர் போல நின்று கொண்டிருந்தான். அவளுக்கு அதை பார்க்கும்போது தான் செய்யும் இத்தனை தியாகமும் வெற்றி பெறுமா என்று சந்தேகமாகத்தான் இருந்தது. அவளுக்கு தான் சரவணனின் மனது தெரியுமே, அதற்குள் இப்போது யார் இருக்கிறாள் என்றும் தெரியும். ஆனால் அதற்காக அவளால் அப்படியே விட்டுக் கொடுக்க முடியவில்லை. கடைசி வரைக்கும் போராடலாம் என்று நினைத்தாள். அவனை பார்த்து கொண்டே இருந்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு சாராவை பார்த்தாள். சாராவோ அவளை கொலை வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகத்தசைகள் கூட கோபத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தது. உன்னை சொல்லி திருத்த முடியாது. அதான் உனக்கு யாரும் வேணாம், அந்த பொறுக்கிதான் வேணும்னு சொல்லி முடிவெடுச்சிடல. அப்படியே போயிடு. உனக்கு அவன் தான் முக்கியம்னா நான் உன்னோட எல்லா பேங்க் கார்ட்ஸையும் டிசேபிள் பண்ணிடுவேன். நீ எனக்கு காசுதான் முக்கியம், மனுஷன் மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கல. ஆனா அது இல்ல இங்க ப்ராப்ளம். ஒரு ஆம்பளைக்கு காசு இருக்கணும். இவங்கிட்ட சரியான ஒரு ஜாப் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் உன்னை எப்படி பாத்துப்பான்? காதல் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு இருந்தா வயிற்று பசி தீந்துருமா என்று ஆவேசத்துடன் கேட்டார். சாரா ஏற்கனவே சரவணனின் பேக்ரவுண்டை செக் பண்ண சொல்லியிருந்தார். சாராவின் பவரை யூஸ் பண்ணியும் கூட யாராலும் சரவணனை பற்றிய இன்ஃபர்மேஷனை எடுத்துக் கொடுக்க முடியவில்லை. அதனாலே அவனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை என்று முடிவெடுத்து விட்டார். எலினா சாராவை பார்த்து, சரி, ஓகே என்றாள். அவளுக்கு கார்டை டிசேபிள் செய்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. அப்போது பிலிப் காலை பேசிவிட்டு வந்து கொண்டிருந்தான். அவனது நடையை பார்க்கும்போது ஏதோ பிரேக்கப் ஆனதும் நடந்து வருவது போலவே இருந்தது. எலினாவும் சரியென சொல்லவும் ஃப்ரெட்ரிக் இன்னும் பதறினார். உடனே சாராவின் தோளை பிடித்து உலுக்கிவிட்டு, ஏய், என்ன பண்ற நீ என்று கோபத்துடன் கேட்டார். சாராவிற்கும் இப்போது அவர் மீது முரட்டுத்தனமாக நடந்து கொண்டது புரிந்தது. ஆனால் இப்போது எலினாவும் முன்னாடி இருந்ததை போல இல்லை. இப்போது அவள் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸின் அம்பாசிடர். அப்படி இருக்கும்போது அவளை வைத்து ஃபேமிலிக்கு இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். அவள் இப்போது ஒரு பெரிய பதவியில் இருப்பதால் எல்லோரும் கண்களிலும் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு அவளை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். ஃப்ரெட்ரிக்கை பார்த்து முறைத்த சாரா, இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, எப்பவும் போல வாயை மூடிட்டுருங்க என்றார்.
சாராவிற்கு அவர் என்ன செய்தாலும் அது எலினாவின் நலனுக்காக தான் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போதும் அவள் சரவணனுடன் இருக்கும் உறவை முறித்துக் கொண்டால் அது அவளுக்குதான் நல்லது என்று யோசித்தார். அப்போது அங்கே வந்த பிலிப், சாரி, நான் உடனே வீட்டுக்கு போகணும். வீட்டுல திடீர்னு ஒரு மீட்டிங். நான் இன்னும் ஒரு நாள் உங்க கூட டின்னர் சாப்பிட வரேன் என்று சொன்னான். உள்ளுக்குள் இருக்கும் பதட்டத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டிருந்தான். ஐயோ பரவாயில்ல, எனக்கு புரியுது, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, எனக்கு தெரியும் என்று சொன்னாள் சாரா. ஆனால் ஏனோ பாய் ஃப்ரெண்ட் திரும்ப வீட்டுக்கு போவது போல மனதிற்கு வருத்தமாக இருந்தது. சரவணனோ பிலிப்பின் நடிப்பை பார்த்து லேசாக புன்னகைத்தான். பின் அவனை பார்த்து, இருந்தாலும் உனக்கு ரொம்ப நல்லாவே நடிக்க தெரியும்னு தான் இருக்கு என்றான். இதை கேட்டதும் பிலிப்புக்கு திக்கென்றிருந்தது. அதற்கு சரவணன் தோலை குலுக்கிவிட்டு, இல்ல, நீ நல்லா நடிக்கிறேன்னு சொன்ன. முதல்ல நீதான் தாராவை கைது பண்ண ஆளுங்களை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன. இப்போ உன் வீட்டுல ஏதோ திடீர்னு மீட்டிங்னு சொல்ற. எக்கனாமிக் கான்பரன்ஸ்ல இருந்து வெளியே வீசப்பட்ட ஃபேமிலிக்கு என்ன முக்கியமான மீட்டிங் இருக்க போகுது? ஓ, ஒருவேளை அத பத்தி பேசதானோ என்று கேட்டவன் புருவத்தை உயர்த்தினான். பிலிப்புக்கு இதெல்லாம் எப்படி சரவணனுக்கு தெரியும் என்று பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. பிலிப்புக்கு அவனது ஆளொருத்தன் கால் செய்து அவனது அப்பாவுடன் தான் பேச கொடுத்தான். அவர்கள் கான்பரன்ஸுக்கு அப்ளிகேஷன் போட்டு அது அப்ரூவம் ஆகியிருந்தது. ஆனால் இப்பொழுது திடீரென்று கேன்சல் ஆகியது எல்லோருக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு காரணமும் சொல்லப்படவில்லை. ஆனால் இதை பரம ரகசியமாக பார்த்துக்கொள்ள சொல்லியிருந்தார் பிலிப்பின் அப்பா. பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது அவன் கால் பேசி முடித்து வருவதற்கு இடையில் இது எதற்கும் சம்பந்தமே இல்லாத சரவணனுக்கு எப்படி தெரியுமாக இருக்கும் என்று யோசித்தான். என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? பிலிப் இப்படியும் அங்கே நடந்ததை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவனுக்கு அங்கே அவமானப்பட முடியாது. சரவணா, உனக்கு ஒண்ணும் இல்லைங்கிற காரணத்தினால ஏன் இப்படி அடுத்தவனை பார்த்து பொறாமையில வயிறு எறிகிற என்று கேட்டார் சாரா. என்னது பொறாமைய? நான் எதுக்கு பொறாமப்படணும்? அதை கேட்ட பிலிப் கோபத்துடன் என்று கேட்டான். என்ன பிலிப், வாய் நீளுது? நேத்து ஹோட்டல்ல முட்டி போட்ட நேரம் நீ இப்படி பேசலையே. சரவணன் சொன்னதை கேட்டதும், என்னது ஹோட்டல்ல முட்டி போட்டனா, அதுவும் பிலிப்பா என்று யோசித்தார். உடனே சரவணனை பார்த்து, போதும், நீ இதுவரைக்கும் பேசினதெல்லாம் போதும், முதல்ல இங்கிருந்து போ என்று கத்தினார். அதை கேட்டதும் எலினா அவனது கையை பிடித்து இழுத்துக் கொண்டு போனாள். அவள் இத்தனை பலமானவளாக இருப்பாள் என்று சரவணனை நினைத்திருக்கவில்லை. சாரா வாசலை தாண்டி போய்க் கொண்டிருந்த சரவணனை பார்த்து கொண்டே பிலிப்பிடம், ஒரு வேலை கூட இல்லாத வெட்டி பைய நம்ம ஃபேமிலி பத்தி பேச வந்துட்டான் என்று திட்டினார். அதை கேட்டதும் பிலிப்பும் தலையை ஆட்டிவிட்டு, அவன் ஆளுங்களை நல்லா யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சவன், அவ்வளவுக்கு ஏன் அவனுக்கு ஜோய கூட தெரியும் என்று சொல்லிவிட்டான். அதை கேட்டதும் சாராவோ, ஓ அப்ப எல்லாம் அவளாலதானா, வரட்டும் வச்சுக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டார். அடுத்து பிலிப் மெதுவாக அங்கே இருந்து கிளம்பி போனான். கேட்டை தாண்டியதுமே மறுபடியும் தனது அப்பாவிற்கு கால் எடுத்தான். கால் அட்டன் ஆனதும், அப்பா எப்படிப்பா அது? கான்பரன்ஸ் ஒன்னும் தனி மனிதன் சம்பந்தப்பட்டது இல்லையே, அது ஒரு குரூப் தானே. நாம ஒருத்தனை பகைச்சுக்கிட்டோன்னு சொல்லி எப்படி மொத்தமா தூக்கிட்டாங்க என்று நம்ப முடியாமல் கேட்டான். அப்போது அவனது அப்பா, அதுக்கு ரீசன் மிஸ்டர் வேலன் தான் என்று மட்டும் சொன்னார். 319 பிலிப்புக்கு ஆப்பு. பிலிப்பின் அப்பா சொன்னதை கேட்டதும் அவனுக்கும் ஷாக்காக இருந்தது. வேறு யார் பெயரை சொல்லியிருந்தாலும் கூட அவன் நம்பியிருக்க மாட்டான். ஆனால் அவர் இப்போது மிஸ்டர் வேலன் என்று சொன்னதும் அவனுக்கு நம்புவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. மிஸ்டர் வேலனுக்கு அதற்கான பவர் இருக்கிறது என்று அவனும் நம்பினான். உடனே தனது அப்பாவிடம், சரி, மிஸ்டர் வேலனை எதிர்த்தது யாரு என்று கேட்டான். சிறிது நேர யோசனைக்கு பிறகு அவனது மனதுக்கு வந்த பெயர் ரன்வீர் என்பதுதான். இவனை தவிர வேற யாரதான் மிஸ்டர் வேலனை எதிர்க்க துணிஞ்சிருப்பாங்க என்று யோசித்தான். பின் அவனது அப்பாவிடம், அப்பா, நான் நாளைக்கு போய் ரவிச்சந்திரன் கிட்ட பேசுறேன். அவன் அயர்லாந்து வந்ததும் எனக்கு அவனோட கான்டாக்டே இல்லாம போயிடுச்சு என்று சொன்னான். பிலிப்பின் பார்வையில் ரன்வீர் மிகவும் தரக்குறைவானவன். பிலிப் அவனது பாதையிலிருந்து ரன்வீரை விரட்டி அடிக்க நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். இப்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தான். தப்பான வழியில பிறந்த அவனுக்கே இவ்வளவு தில் இருக்குன்னா
எனக்கு எவ்வளவு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா காட்டன் ஃபேமிலியோட வாரிசாக என்னோட போட்டி போடுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அவனது அப்பா சொன்னது அவனது அத்தனை நேர யோசனையையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. ரவிச்சந்திரனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 6 மில்லியன் செலவழிச்சு ஒரு நியூஸ் எடுத்திருக்கேன். அதை கேட்டதும் லேசாக சிரித்தான் பிலிப். அவனுடைய முதல் ரியாக்ஷன் அதுவாகத்தான் இருந்தது. அவன் இல்லனா வேற யாரு? மிஸ்டர் வேலனை எதிர்த்தது யாரா இருந்தாலும் நான் அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்தே ஆவேன். அவன் பேரு பிலிப் என்று எடுத்த எடுப்பிலேயே சொன்னார் பிலிப்பின் அப்பா. என்னது? நானா? அப்ப ஏதோ குழப்பம் இருக்கு. நான் என்ன பண்ண என்று குழப்பத்துடன் கேட்டான் பிலிப். நியூஸ் கரெக்ட் தான். மிஸ்டர் வேலனை பகைச்சுக்கிட்டது நீயே தான். அது மட்டும் இல்ல, இன்னும் அரை மணி நேரத்துல நாம இந்த விஷயத்தை செட்டில் பண்ணலன்னு சொன்னா நம்மள கான்ஃபரன்ஸ் விட்டு துரத்துனது வெளியே வந்துரும். பிலிப் மொத்தமாக ஷாக்காகி நின்றான். அவனுக்கு என்ன சொல்வது, எப்படி ரியாக்ட் செய்வது, இதை எப்படி எடுத்துக்கொள்வது என எதுவுமே புரியவில்லை. இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்தால் அவர்களால் இதை ஒன்றுமே செய்ய முடியாமல் போகும் என்று அவனுக்கு தெரியும். அதற்கு பிறகு யாருமே கோல்டன் ஃபேமிலியில் இன்வெஸ்ட் செய்ய மாட்டார்கள். அது கூட பரவாயில்லை என்று விட்டாலும் அவர்கள் இந்த கான்ஃபரன்ஸில் பங்கு பெற்று மிகவும் உழைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வீணாகிவிடும் என்று நினைக்கும் போதுதான் கஷ்டமாக இருந்தது. கிங் ஆஃப் கேம்பிளிங்கின் ஃபேமிலியாக இருப்பதால் கால்டன் ஃபேமிலிக்கு மற்ற ஃபேமிலிகள் போல இந்த மாதிரியான எக்கனாமிக் கான்ஃபரன்ஸில் பங்கு பெறுவது ஒன்றும் அவ்வளவு ஈஸியானது இல்லை. இந்த கான்ஃபரன்ஸ் அவர்களது ஃபேமிலியின் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு சுய நினைவுக்கு வந்த பிலிப், அப்பா அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் என்றான். அவனது முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. போனை கட் செய்ததும் அவன் ஆழ்ந்த சிந்தனைக்குள் போனான். சமீப காலத்தில் அவன் முட்டிக்கொண்டது 2 பேருடன் தான். ஒன்று சரவணன், அடுத்தது விதார்த். சரவணன் சும்மாவே அவனது லிஸ்டுக்குள் வரவில்லை. அப்படியாக இருந்தால் அது விதார்த்தாகத்தான் இருக்கும். விதார்த்துக்கு தன்மேல் அப்படி என்ன குரோதம் இருக்கும் என்று யோசித்தான். அவனுக்கு அதை பற்றி யோசிக்க இன்னும் டென்ஷன் தான் கூடியது. எவ்வளவு யோசித்தும் அவனுக்கு விதார்த்திடம் மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. காலில் விழ வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் கூட பரவாயில்லை என்று நினைத்தான். அவன் ஆல்பர்ட் ஃபேமிலி வீட்டை நோக்கி திரும்பினான். அப்போது வழியில் எலினாவையும் சரவணனையும் பார்த்தான். எலினா சரவணனை பார்த்து, சரவணா, நானும் கூட ஹோக்ஸியா வர. நான் ஜாய் கிட்ட பேசி ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறேன். அவளுக்கு தான் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அவ ஹெல்ப் பண்ணுவா. நம்ம 2 பேருமே வேலை பார்த்தா எப்படியும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன் என்றாள். ஆனால் சரவணனோ எடுத்த எடுப்பிலேயே இல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஆனா ஏன்? ஏன்னா நான் இங்க உன் கூட டிராமாவுக்காகத்தான் வந்தேன். என்னால திரும்ப உன்னை கூட்டிட்டு ஓகே போக முடியாது. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் என்னைக்கும் உன்னை ஏத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ஒண்ணு இங்க சும்மா வரல, ஒரு முக்கியமான வேலைக்காகத்தான் வந்திருக்கேன். உனக்கு இங்க என்ன முக்கியமான வேலை இருக்க போது? உனக்கு இங்க தெரிஞ்சதே என்ன மட்டும்தான். எலினா கண்ணை உருட்டி கொண்டே சொன்னாள். அதை கேட்டதும் சரவணன் அவளது முகத்துக்கு நேராக அவனது முகத்தை கொண்டு போய், ஏசியன் பசிபிக் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் தான் அந்த முக்கியமான வேலைன்னு சொன்னா எப்படி இருக்கும் என்று கேட்டான். அதை கேட்டதும் அவனது தலையில் ஒரு கொட்டு கொட்டிய எலினா, பரவாயில்ல, கனவு காண சொல்லிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாருதான் என்றாள். நீ நம்பல, அது சரி. அவனால் அவனது அடையாளத்தை அங்கே வெளிப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் இருட்டுக்குள் இருந்து ஒருத்தன் அவனை பார்த்து கொண்டிருப்பதை அவன் பார்த்து விட்டான். எலினா அதை கேட்டதும் கொஞ்சம் சீரியஸ் ஆனாள். ஆனா ஒன்னு சரவணா, நான் எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். எவ்வளவு பெரிய பணக்காரனை பார்த்தாலும் யாருக்கும் மயங்க மாட்டேன். என்னைக்குமே நான் உனக்கு மட்டும்தான் என்று எலினா உருகி சொன்னாள். அதை கேட்ட சரவணன் மனதிற்குள், எங்க சுத்தினாலும் கடைசியில் அங்கேயே வந்து நிக்கிறாளே என்று சொல்லிக் கொண்டான். பிலிப் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க ட்ரை செய்தான். ஆனால் முடியவில்லை. தலையை ஒரு ஆட்டு ஆட்டிவிட்டு விதார்த்தை பார்க்க போனான். இப்போதெல்லாம் அவனை பார்க்க அடிக்கடி யாராவது வந்து கொண்டே இருந்தார்கள். இன்று அவன் அதிகமாக யாரையும் பார்ப்பதில்லை என்று சொல்லியிருந்தான். பிலிப் போனதும் அவனையும் அவன் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டான். எலினாவும் சரவணனும் அங்கே இருந்து சென்றார்கள். எலினா ஜோய்க்கு கால் பண்ணிய நேரத்தில் அவள் ஏற்கனவே அயர்லாந்து வந்து விட்டதாக சொன்னாள். சரவணன் ஜோயை மீட் பண்ண போனான்.
அவளை பார்த்ததும் முகம் முழுக்க புன்னகையுடன், என்ன திம்ஸ், கடுமையா உழைக்கிற போலியே என்றான். அதை கேட்ட ஜோய் அவனை பார்த்து கையை கட்டி நின்றாள். யாரு, நானா? சார்தான் அது. கரையில தரையிலன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ டெடிகேஷன் இருக்க கூடாது என்று கிண்டல் செய்தாள். அதை கேட்டதும் ஜோய் கண்ணடித்து விட்டு, சூப்பர் தான்ல என்று சொன்னாள். ஜோய் அவனை பார்த்து பலிப்பு காட்டி, ஆமா, அப்படியே உன் மண்ட மாதிரி. சரி, அதை விடு. நீ வந்ததும் எல்லாரையும் போய் பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீ அந்த ஆதரத்தை மட்டும்தான் மீட் பண்ணிருக்க. அதுவும் அவரேதான் உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு. சரவணா, உனக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி புரியுதா என்று கொஞ்சம் கடுமையாகவே கேட்டாள். ஏய் திம்ஸ், இங்க எக்கானமி வளர்றது கனெக்ஷனு, பாட்டி பொண்ணுங்க, குடி, இது எல்லாத்தையும் வச்சில்ல. அப்படியா இருந்தா எதுக்கு இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு? ஓஹோ, அப்படிங்களா சார்? அப்ப எப்படி வளரும்னு நீங்களே சொல்லிடுங்க. விஞ்ஞானமும் டெக்னாலஜியும் நேர்மை, நல்ல சர்வீஸ், இது எல்லாத்தையும் வச்சு எக்கானமிய நல்லாவே புஷ் பண்ணலாம். ஜோய்க்கு இந்த விஷயத்தில் சரவணனுடன் முட்டிக் கொண்டிருக்க முடியவில்லை. அதன் பிறகு எலினாவையும் வர சொல்லிவிட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு டீ ஹவுஸுக்கு சென்றார்கள். ஜாய் அவளது வேலைகளில் பிஸியாக இருந்தாள். அதே நேரம் எலினாவும் தனது புதிய பொசிஷன் சம்பந்தப்பட்ட சில வேலைகளையும் அவளுக்கென்று இன்னும் ஒரு வேலையும் தேடிக்கொண்டிருந்தாள். பிலிப் விதார்த் மனது மாறி கூப்பிடுவான் என்று காத்துக்கொண்டே இருந்தான். ஆனால் கூப்பிடுவது போல இல்லாமல் இருக்கவும் உடனே அவனை உள்ளே பாய்ந்தான். ஏய் விதார்த், இதா உன்னோட மாரல்ஸா என்று கத்தினான். விதார்த் அவனை கொலை உரியுடன் பார்த்தான். பிலிப், மரியாதையா வெளியில போயிடு என்றான். போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கணும். உன்னால சும்மா கேஷுவலா காட்டன் ஃபேமிலி ஆளுங்கள பேன் பண்ண முடியாது. என்னது, நான் பேன் பண்ணேனா என்று குழப்பத்துடன் கேட்டான். நீ சரவணனை அவமதிச்சிட்ட. ஆமா, அவமதிச்சேன். அவனுக்கு முதல்ல என்ன மரியாதை இருக்கு? அவன்லாம் ஒரு குப்பை. என்னது, குப்பையா என்று கேட்ட விதார்த் சத்தமாக சிரித்தான். உனக்கு அவன் யாருன்னு தெரியாது தானே பிலிப்? அது சரி, இப்பதானே புரியுது ஏன் எல்லாரும் உங்க ஃபேமிலியை தள்ளி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி. பிசினஸ் பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு அவனோட அப்பா தான் சிவசக்தி வேலன்னு தெரிஞ்சிருக்கும். என்னது, சரவணனோட அப்பா தான் சிவசக்தி வேலனா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் பிலிப். அவனுக்கு யாரோ அவனது தலையில் சுத்தியலால் அடித்தது போல இருந்தது. அவன் இப்படியான ஒரு அதிர்ச்சியை எதிர்பார்த்தே இருக்கவில்லை. அப்படின்னா ஏசியன் பசிபிக் எகனாமிக் கான்ஃபரன்ஸ் என்று யோசித்தான். அவனுக்கு அவன் இதுவரைக்கும் சரவணனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான் என்பது ஞாபகத்திற்கு வந்தது. சரவணன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கால் வந்தது. கால் எடுத்திருந்தது ஜஸ்டின் தான். அவன் காலை அட்டன் செய்ததுமே எதிர்முனையில் ஜஸ்டினின் பதட்டமான குரல்தான் கேட்டது. சார், ஹரிஷுக்கு நடக்க கூடாது நடந்துருச்சு என்று பதறிக்கொண்டே சொன்னான்.